ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெமினி அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் லவ் ஸ்டோரி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அதனால தான் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிற நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, அதை போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இது கப்பல்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால சின்ன பசங்க மோஸ்ட்லி பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரே ரத்தமாக வந்துட்டு இருக்கு. என்னோட உடம்பு அப்படியே எரியிற மாதிரி இருக்கு. சாகும்போது இவ்வளோ வலி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானா சாக விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். உனக்கு சாக விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத, நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. எனக்கு அப்படியே மயக்கமாக வந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு ஏஞ்சலோட வாய்ஸ் கேட்டது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா என் ஒய்ஃப் என்கிட்ட பேசினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ பிறந்த உடனே இவனுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கணும், இந்த யூனிவர்ஸ்க்கு சம்மந்தமாக ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா நாசா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பேர் வைக்கிறாரு. உன்னோட பேர் யோசக்கி நாசாவா அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சிரிக்கவும், என்னோட பேரை வளர்ந்தவங்கலாம் ரீட் பண்ணும்போது எதுக்காக சிரிக்காங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறா, ஹே நீ ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆக போறியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது நாசா அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது. தன்னோட பேரை கேட்கும்போது யாருமே தன்னை கலாய்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசாவை விட இந்த நாசா தான் பெஸ்ட்னு சொல்லி எல்லாருக்கும் நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவ்வளோ பெரிய ஸ்கூல்லையா நீ சேர போற அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு நிறைய கிரேட் தேவைப்படுது, நீ எல்லாத்துலேயும் ஏ கிரேட் தான் எடுத்து வச்சிருக்க, இருந்தாலும் உன் பேரண்ட்ஸ்ட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், டீச்சர் என்ன சொல்றீங்க, எங்க அப்பா அம்மா ஒன்று என் வாழ்க்கையை வாழ போறதில்ல, என்னோட வாழ்க்கையை வாழ போறதுன்னு நான் தான். இந்த நாசா யோசக்கியோட பேர் அந்த உலகமே தெரிஞ்சுக்கிடும். அந்த நாசாக்கு முன்னாடியே இந்த நாசா லைட்டோட ஸ்பீடை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசுறான். அட்லீஸ்ட் அந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கலன்னா ரெண்டாவது ஏதாச்சும் ஸ்கூல் ஆப்ஷனா வச்சிருக்கேன்னு கேட்கவும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன வேணா பிளான் போடு, ஆனா விதி உனக்காக வேற ஏதாச்சும் பிளான் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் அனுப்புறாங்க. இருக்கிறதுலே நான் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருந்தேன், அந்த ஸ்கூல்ல ஈஸியா நான் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அப்பதான் விதி எனக்காக விரிச்சு வச்சிருந்த வலையில நான் மாட்டிக்கிட்டேன். அந்த பொண்ணு ரொம்பவோ க்யூட்டாக அழகாக இருக்கிறா, இவளை நான் மிஸ் பண்ண விரும்பல, நான் இப்போவே அவகிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவகிட்ட போயிட்டு ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஆனால் கவனமாக இல்லாததுனால நான் இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்கிறேன், நான் இப்படி இந்த இடத்துல சாக விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே வரா. ஆமா அவளுக்கு எதுக்காக ரத்தமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும்போது, நீ சாக மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இவருக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த டிரைவர் கிட்ட சொல்லவும், ஆனால் நீ தான் இவனை காப்பாத்தினா, உனக்கும் அடிபட்டிருக்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்கறாரு. என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணி தான் அவளுக்கும் ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ பேச போகவும், நீ இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற கண்டிஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்புறா. அவளை பார்க்கும்போது அந்த காகுயா கதை தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மயங்கிருதான். அந்த பேம்பு கட்டர் ஸ்டோரியில அந்த காகுயா மூனுக்கு போகும்போது அவங்க அப்பா வழியோ தடுக்க முடியாது, அந்த எம்பரராலையோ தடுக்க முடியாது. அந்த கதையில வந்த மாதிரியே நான் அவளை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஆமா சீக்கிரம் வாங்க, அவருக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் பேசிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். தம்பி உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, நீ படு அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லவும், இது ஒன்று படுத்து தூங்குறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஆனால் இதுதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதையும் மீறி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தான். அவளை மீட் பண்ணுறது தான் என்னோட விதி, நான் எப்படியாச்சும் நான் அவளை கண்டுபிடிப்பேன், அவளை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடுறான். நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளோ அடிப்பட்டும் நீங்கள் ஓடி வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றா. நான் உங்க பக்கத்தில் உட்காந்தா ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கேட்கவும், நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் மண்டையில் ரொம்பவோ ரத்தம் வந்துட்டு இருக்கு, அதுதான் பிரச்சனையே, உங்களுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான், அதை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் தன்னோட கோட்டை கலட்டவும், உங்களுக்கு குளிர் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு குளிருது தான், ஆனாலும் உங்களுக்கு ரொம்பவோ பிளட் லாஸ் ஆயிருக்கு, நீங்கள் ரொம்பவோ வார்மாக இருக்கணும், நீங்கள் என்னதான் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணாலும் இது உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகவும், நான் சொல்லலை, உங்களால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது, நீங்கள் இப்படியே விட்டால் இறந்துருவீங்க, நீங்கள் இங்கே இருங்க, நான் ஆம்புலன்ஸ் இங்கே வர வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பவும், என் உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு மயக்கமாக வருது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே வரவும், ஹே உனக்கு என்ன பைத்தியமா, நீ இப்படியே போனா இறந்து போயிருவ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உன்னை பார்க்கும்போது அந்த பிரின்சஸ் காகியா மாதிரியே தான் இருக்கு, மூணுல இருந்து அவளை கூட்டிட்டு போக ஆளுங்க வந்தப்போ அவளை திரும்ப பார்க்க மாட்டோம்னு தெரிஞ்சோ, அவங்க அப்பாவும் அந்த எம்பரரோ பெருசா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல, உண்மையா லவ் பண்ற ஒருத்தங்களை திரும்ப பார்க்க மாட்டோம்னு தெரிஞ்சா அவங்களுக்காக எவ்வளவு நாள் போராடலாம், அதுல உயிரே போனாலும் சரி, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை இப்பதான் மீட் பண்ணிருக்கேன், எனக்கு உன்னோட பேர் கூட தெரியாது, ஆனாலும் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அமைதியா கிளம்பிட்டு, நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருதான். நம்ம ஹீரோ ஒரு வழியா கண் முழிக்கிறான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், அவன் ஒரு வழியா பொழைச்சிட்டான். ஆனா அந்த பொண்ணை பத்தி அவனுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல, அதனாலதான் அதுக்கு நீ என்ன மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளோட வழியில என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆனாலுமே எப்படியாச்சும் நான் அந்த பொண்ணை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சாதாரண ஹை ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவனுக்கு நிறைய திறமை இருந்தும் கூட அந்த பொண்ணை திரும்ப பார்க்க மாட்டாமான்னு சொல்லி ஒரு சாதாரண டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போயிட்டு அக்கௌண்டன்சி வேலை பார்க்கறான். நம்ம ஹீரோ ஒழுங்கா தூங்குறதில்ல சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்பவோ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு எனக்கு
18 வயசு ஆகுது, ஆனா இன்னும் என்னால அந்த பொண்ணை மீட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கே தேடி வந்திருக்கா. என்னோட பேரு சுகாசா, நான் உள்ள வரலாமா அப்படின்னு அவ கேட்கறா. நான் மீட் பண்ண அதே பொண்ணு தான், நான் அப்ப பார்த்ததை விட இப்போ இவ ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அவளை முன்ன பண்ண தெரியாது. அது போக ஃபர்ஸ்ட் டைமா என்னோட அப்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சாரி, இப்போதைக்கு காஃபி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல அப்படின்னு அவ அதை குடிச்சிட்டு இருக்கா. இவளோட கியூட்னஸை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ காஃபியை கீழே ஊத்திட்டு இருக்கான். ஓ சாரி மன்னிச்சிருங்க, ஆமா எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், இது நம்ம மேரேஜ் லைசன்ஸ் அப்படின்னு அவ சொல்லவும், என்ன அது அப்படின்னு அவன் கத்துறான். என்ன மேரேஜ் பண்றதுக்கு நீங்க கூட ஓகே அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா அது சொன்னேன் அப்படின்னு நம்ம தயங்கவும், சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த லெட்டர் எடுக்கவும், விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னது, நீ சடனா கேட்டதுனால நான் கொஞ்சம் தயங்கினேன் அவ்வளவுதான், எனக்கு ஒன்னதான் ரொம்பவோ பிடிக்கும், இன்னும் நான் ஒன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அச்சோ ரொம்பவோ கத்திட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, ஆமா இதுல சாட்சி கையெழுத்துலாம் ஏதோ கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எவிடன்ஸ்க்கு ஒரு 4 பேரை கையெழுத்து போட விடணும், பரவாயில்ல அதை நம்மளே கூட போட்டுக்கிடலாம், உங்ககிட்ட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்கவோ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஆனா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றதெல்லாம் தப்பில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவ சிரிக்கவோ, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்காக ஸ்கேம் பண்ணலாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஜாலியா ஃபில் பண்ணி அவ கையில கொடுக்குறான். நம்ம ஹீரோவோட பேரு யோசகி அப்படிங்கறத பார்த்துட்டு, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பேரு சுகாசா யோசகி, எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. என்னோட முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும், என்னதான் நான் சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் நீங்க என்ன நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவ சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னா வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவ சொல்றா. மிட் நைட்ல நம்ம எங்க போறோம் அப்படின்னு அவன் கேட்கவும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. இந்த நேரத்துக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திறந்திருக்குமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அங்கே 24 ஹவர்ஸ் சர்வீஸ் உண்டு, செலிபிரிட்டிஸ் எல்லாரும் கூட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம நைட்டு தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க, அதனால அங்கே திறந்தா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. சுகாசா யோசகி, என்னோட இந்த புது பேர் நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு அவ கேட்கவும், ஓ ஆமாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னோட பேரில் தான் பாரு காமெடியான நாசா அப்படிங்கிற பேரும் சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். நாசாங்கிற என்னோட பேரை கேட்டு கிண்டல் பண்ணாமல் நார்மலாக இருக்கிற ஒரே பொண்ணு இவா தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, நாசாவை கிரியேட் பண்ணப்போ அது சோவியத் கூட சண்டை போடுறதுக்காக தான் உருவாக்குனாங்க. ஸ்பேஸ்க்கு போகிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, ஆனால் யாருமே பண்ண முடியாததை நாசா தான் ஃபர்ஸ்ட் டைமாக சாதிச்சு காட்டினாங்க. நாசாங்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான நேம் அப்படின்னு அவ சொல்லவும், என்னோட லைஃப்ல இத்தனை வருஷமா அந்த பேர் வச்சதுக்காக நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அது தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உனக்கு 16 வயசு தான் ஆகுது, நீ மைனர், உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பெர்மிஷன் லெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. ஓ அப்படின்னா ஓகே தம்பி, நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவன், உனக்கு கியூட்டான ஒரு வைஃப் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். எல்லாருக்குமே நாங்கள் வெட்டிங் கிஃப்டா இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பூச்செடியை கொடுக்குறாரு. மேரேஜுங்கிறது இவ்வளோ சிம்பிளா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களோட ஒய்ஃபோட கையை பிடிச்சி நடக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கையை கொடுக்குறா. ஓ ஆமா இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் இந்த கையை எப்போ வேணாலும் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையை இறுக்கி பிடிக்கிறான். நீங்க ரொம்ப டைட்டா பிடிக்கிறீங்க, எனக்கு அது வலிக்குது அப்படின்னு அவ சொல்லவும், ஓ சாரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எப்பவும் என் கையை பிடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவ கேட்கவும், ஐயோ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டேனா அப்படின்னு அவன் பதறவும், நான் உங்களோட ஒய்ஃப், எப்பனாலும் நீங்க என் கையை பிடிக்கலாம் அப்படின்னு அவ சொல்லவோ, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துருந்தேன். ஆமா உங்க வீட்டில் எத்தனை பெட் இருக்கு அப்படின்னு அவ கேட்கவும், 1 தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. ஒரு பெட் தான் இருக்கு, நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சவங்க, சோ ஒரே பெட்ல தான் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது கப்பல் சம்பந்தப்பட்ட லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. லைஃப்ல எல்லா கப்பல்ஸும் பண்ற நார்மலான விஷயங்களை தான் இதுல காட்டுவாங்க. அண்ட் இதுல 18+ சீன் எதுவோ பெருசா வராது, சோ நீங்க எதுவோ கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஹீரோக்கு 18 வயசு அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு 16 வயசு. இவங்க இந்த வயசுலயே கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, ஆனா உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணங்கிறது இவ்வளோ சிம்பிளா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அந்த பொண்ணு நானும் என்னோட அப்பார்ட்மெண்ட்ல ஒரே ரூம்குள்ள தங்க போறோமா, இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவும் ஜாலியா இருக்கு. எஸ், என்னோட பேரு நாசா யோசகி. எனக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வந்துச்சு, அதே நேரத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. யாருனே தெரியாத அந்த பொண்ணு என்னை காப்பாத்தினா. இப்போ எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இப்படிதான் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவ என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுப்போம். ஆனா என்னோட பெட் மொத்தமா 80 சென்டிமீட்டர். ஒரு ஆவரேஜ் பையன் 45 சென்டிமீட்டர்ஸ் இருப்பான், ஒரு ஆவரேஜ் பொண்ணு 40 சென்டிமீட்டர் இருப்பா. என்னோட பெட் 80 சென்டிமீட்டர், ஸோ 5 சென்டிமீட்டர் எங்களுக்கு இறஞ்சலா தான் இருக்கும். ஒருவேளை நான் புது பெட் ஆர்டர் பண்ண அப்படின்னா கூட சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி போட்டா கூட 1 ஹவர்க்குள்ள யாரும் கண்டிப்பா டெலிவரி பண்ண மாட்டாங்க. கம்பெனி CEO இதுக்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிங்க. சரி நான் இப்போ அதை பத்தி யோசிக்க கூடாது. என்னோட இப்போ இருக்கிற பெட்ல 5 சென்டிமீட்டர் தான் பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை அவ என்னோட ஷோல்டர்ல படுத்தா அப்படின்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் அவளை இப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறா. நீ எவ்வளவு நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேட்கவும், ரொம்ப நேரமா இங்க தான் நின்னுட்டு இருக்கேன். நான் கதவை தட்டினா ஆனா நீங்க திறக்கவே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அம்மா நீ இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட சூட் கேஸை எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா இன்னைக்கு நைட் அவ என் கூட தான் தங்க போறாளா? இல்லை நாசா நீ ஏன் எதுவோ கற்பனை பண்ணிக்கிறாத. ஹே ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, உனக்கு ஏதாச்சும் காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காஃபி போட்டு, அம்மா உங்கள் வீட்டில் யாரும் ஒன்று தேட மாட்டாங்களான்னு கேட்கவும்,
இல்லை நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓ மை காட், அப்படின்னா இன்னைக்கு நைட் நீ இங்கே தான் தங்க போறியான்னு கேட்கவும், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஹீரோ பதறி காஃபியை கீழே கொட்டிடுதான். ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு பெட் தானே இருக்குது, நான் வேணா ஹோட்டல் ரூமில் போய் தங்கிக்கிடுதேன் அப்படின்னு அவள் சொல்லவும், ஒரு பெட்டே நமக்கு போதும், நீ வேணா பெட்டில் படுத்துக்கோ, நான் தரையில் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தரையில் படுத்து உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நான் ஹோட்டல் ரூம்லேயே தங்கிக்கிட்டேன், நீங்கள் எதுவோ சோகமாகாதீங்க, நான் உங்களோட ஒய்ஃப், உங்களை விட்டு எங்கேயோ போக மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவ்வளோ க்யூட்டான ஒரு பொண்ணு, ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு, இவளை ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்த உடனே எனக்கு இவ மேலே லவ் வந்துருச்சு. அது போக என்ன இவ அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினா, அதனால நான் இவளை ரொம்பவும் லவ் பண்ணேன். ஆனால் அவள் என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா? ஹேய் அம்மா, நீ என்னை எதுக்காக கல்யாணம் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்கள் என்ன குழந்தைத்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவள் சொல்லவும், இதில் என்ன குழந்தைத்தனமாக இருக்குது, உனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குல்ல அப்படின்னு அவன் கேட்கவும், உங்களுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு அவள் கேட்குறா. நான் உன்னை லவ் பண்ணேன், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அதுதான் எனக்கே தெரியுமே, அப்போ நான் மட்டும் என்ன உங்களை லவ் பண்ணாமையா கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவள் சொல்லவும், நீ எப்போல இருந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு அவன் கேட்கவும், அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. என்னன்னு தெரியல, என் மனசுக்குள்ள இப்போ ஒரு வேளை இவள் போயிட்டான்னா திரும்ப இவளை பார்க்கவே முடியாதோன்னு தோணுச்சு. அதனால தான் அவட்ட போயிட்டு, என்னை விட்டு போகாத, நீ இங்கே ஸ்டே பண்ணு, நான் வேணா உனக்கு ஒரு ஃபூட்டான் பெட் வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி வாங்க அப்போ ஒரு நல்ல கடைக்கு போகலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ ஒரு ஃபூட்டான் பெட் வாங்குறதுக்காக ஒரு பெரிய கடைக்கு போகிறாங்க. உனக்கு எதை வேணா சூஸ் பண்ணி, இது என்னோட ட்ரீட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக தர வெட்டிங் கிஃப்ட், நான் இதை எடுத்துக்கிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி நான் அப்படின்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஆமாம் இந்த பெட் எப்படி அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஓ அதுவா, அது ஃபெதர் பெட், ஃபெதர்ஸ் ரொம்பவும் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது ரொம்பவும் சீப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒன்று வார்மாகவும் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பெட்டை பற்றி அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ ஒவ்வொன்றத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போது இவா என்னோட ஒய்ஃப், நான் இவளோட கையை பிடிக்கிறதுல தப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிக்கவும், உடனே நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு, சரி வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அவங்க 2 பேருமே பெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதை விட சூப்பராக காஸ்ட்லியான விஷயம்லாம் இருக்குது, உனக்கு இது போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது போதும், இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதில் படுத்து பார்க்குறா. ஒரு பொண்ணு என் வீட்டில் அதுவும் என் ரூமில் தூங்க போகிறா, இது உண்மையிலேயே சொர்க்கம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டார்லிங் நீங்கள் வேணா பக்கத்தில் வந்து படுத்து பார்க்குறீங்களான்னு கேட்கவும், ஐயோ இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு அவள் கேட்கவும், ஆமாம் ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் உங்கள் வீட்டில் குளிக்கிறதுக்கு பாத் டப் இல்லை, அதை கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன், ஆனால் எனக்கு தேவையான ப்ரஷ்ஷு, ஹேர் கண்டிஷனர் இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், அண்டர்வேர் கூட வாங்கிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. ஓ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி வாங்க நம்ம 2 பேருமே போகலாம், எனக்கு உங்க கையை பிடிச்சிட்டு கூட நடந்தா அதுவே போதும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பக்கத்து ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. என்னோட ஸ்கூல்ல இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சாதாரண பேப்பர்ல சைன் போட்டா போதும், ஒரு பொண்ணு கூட அதுவும் ஜாலியா வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். எனக்கு இந்த பைஜாமஸ் ரொம்பவும் ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, இவ ரொம்பவும் கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ட்ரெஸ் மாற்ற போகவும், நீங்கள் வேணா இங்கே மாற்றுங்களேன் அப்படின்னு அவள் கேட்கவும், இல்லை எனக்கு வெக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், எனக்கு புரியுது, நான் உங்கள் முன்னாடி மாற்றினா எனக்கும் வெக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு அவள் சொல்லவும், உண்மையிலேயே அவளுக்கும் வெக்கமாக இருக்குமா, ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல, அவளுக்கு எம்மள ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ வெளியே வரான். ஐயோ இவ இந்த ஹேர் ஸ்டைலில் இன்னும் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். இந்த நிலாவோட ஒளியில் இவ இன்னும் ரொம்பவும் அழகாக இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்காக இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவள் சொல்லவும், ஐயோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம ப்ராமிஸ் பண்ணபடியே அதை நம்ம நிறைவேற்றிட்டோம், எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கும் தான், குட் நைட் டார்லிங், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுதா. தூக்கம் வராது, அப்போ சாங்ஸை கேட்டால் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் மணி இப்போ நாளை தாண்டி போயிடுச்சு, என் ஹார்ட் பீட் சத்தமே எனக்கு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு, ஆனால் அவள் நல்லா தூங்கிட்டா, ஆனால் எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது, இன்றைக்கி கண்டிப்பாக நான் தூங்கிக்கிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இவ என்ன பண்ணுறா, ஒருவேளை இவளுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குமோ, ஐயோ இவள் பெட்டை விட்டு வெளியே போய் விழுந்துட்டாலே, இவளுக்கு குளிர் எடுக்கும், நான் வேணா பெட்ஷீட்டை போற்றி விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு பெட்ஷீட்டை போற்ற போகிறான். நான் அவளோட ஹஸ்பண்ட், இவ என்னோட ஒய்ஃப் தான், ஒரு குட் நைட் கேஸ் கொடுக்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, ஆனாலும் வேண்டாம், இதே என்னோட ஃபஸ்ட்டு கேஸ், நான் அதை அவள் முழிச்சிருக்கும் போது தான் பண்ணணும், சரி போய் தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு உட்காரவும் பார்த்தா திடீர்னு அவள் எந்திக்கிறா. அச்சோ ஒருவேளை அவள் என்னை பார்த்துட்டாலோ, ஆமாம் எங்கே அவள் போகிறா, ஓ தண்ணி குடிக்க போயிருக்காளா, அவளுக்கு உண்மையிலே ரொம்பவும் தாகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அம்மா அவள் எதுக்காக படுக்காம நின்றுக்கிட்டே இருக்கா, ஒருவேளை அவள் எனக்கு குட் நைட் கேஸ் கொடுக்கலான்னு பார்க்குறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா, அவள் தூக்க கலக்கத்தில் வந்து நம்ம ஹீரோவோட சீட்டை எடுத்துக்கிட்டா. நம்ம ஹீரோவுக்கு குளிருது, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. ஓ அவள் எந்திரிச்சிட்டாளா, அவள் தூக்க கலக்கத்தில் ஹேர் ஸ்டைல் உடஞ்சதே அவள் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா,
அவளுக்கு ஏன் 2 பெட்ஷீட் இருக்குங்கிறது கூட தெரியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். அவள் ட்ரெஸ்ஸை கழட்டவோ மிஸ்ஸஸ் யூசுகி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவோ நீங்கள் கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்கிறா. அச்சோ நான் அவளை பார்த்துட்டு இருந்ததா அவள் பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். நான் ட்ரெஸ் மாற்றும் போது நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தப்போ மிஸ்ஸஸ் யூசுகின்னு தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு அவள் கேட்குவோம். அச்சோ நான் பார்த்ததாப்பா அவள் பார்த்துட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். மிஸ்ஸஸ் யூசுகின்னு தானே நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு அவள் கேட்குவோம். ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நானும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கியூட் நேம் வைக்கிறேன், நான் இனிமேல் உங்களை மை நாசான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா நானும் உன்னை பதிலுக்கு சுக்காசா பேபின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அவள் ரொம்பவும் வெக்கப்படுறா. இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை வெக்கப்பட வைக்காதீங்க டார்லிங் அப்படின்னு அவள் சொல்லவும் மைனாசான்னு சொல்கிறேன்னு சொன்னா அப்படிங்கவோ எனக்கு டார்லிங் தான் நேச்சுரலாக வருது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா அப்படியே கூப்பிடு சுக்காசா பேபி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இன்னும் அவள் ரொம்பவும் வெக்கப்படுறா. இப்படி தான் எங்களோட கப்பிள்ஸ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொமான்ஸ் காமெடி என்டர்டைன்மெண்ட்டுன்னு மட்டும்தான் போகும். கதான்னு பெருசாக எதுவும் இருக்காது, ஆனால் ஜாலியாக உங்களுக்கு போர் அடிக்காம தான் போய்கிட்டு இருக்கோம். எப்போவோ சீரியஸான அனிமே மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை நான் செலக்ட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். உண்மையிலேயே ப்ரொஃபஷனலாக ஒரு ஒய்ஃப் மாதிரியே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமாம் ஏன்னா நான் இப்போ உண்மையிலேயே ஒரு ஒய்ஃப் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் ஆமாம் நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிறுக்குத்தனம் பண்ணுறான். ஓ உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் நான் தனியாக வாழ்றதுனால எல்லா விஷயங்களையுமே கற்று வச்சுக்கிட்டேன். ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணதுக்கு ஆன்சராக கிடச்சது ஒரு ஹாட் பாட் தான். எல்லா காய்கறிகளையும் ஒன்றா போட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படின்னா நீங்கள் டெய்லியும் இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு பேர் குக்கிங் இல்லை, நீங்கள் சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. குக்கிங்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷாவா செஞ்சு கொடுக்குறா. என்னோட ஒய்ஃப் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரியே சமைச்சிருக்கா, சாப்பாடு கூட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கு, நான் சாப்பிட்றத பார்த்து அவ்வளோ ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கா. ஹே ஆமாம் எப்படி நீ இவ்வளோ சூப்பராக சமைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். நான் இதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்கிட்ட இருந்தால் நான் எதை வேணா சமைப்பேன், எனக்கு சூஷி கூட செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீங்கள் ஏதோ ஒரு பேத் ஹவுஸில் தானே போய் குளிப்பீங்கன்னு சொன்னீங்க, நானும் இன்னைக்கு உங்க கூட வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும். அப்படின்னா இவ குளிச்சதுக்கு அப்புறம் இன்னும் க்யூட்டாக இருப்பா, அதை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமாம் உங்ககிட்ட ஷாம்பூலாம் இருக்கா நம்ம ஹீரோயின் கேட்குவோம். இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் யூஸ் பண்ணுற ஷாம்புவை காட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் போய் கேர்ள்ஸ்க்கு தேவைப்படுற ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர், லோஷன்லாம் வாங்கிக்கிடுதா. கேர்ள்ஸ் யூஸ் பண்றதுக்காக இது எல்லாத்தையுமே 16th செஞ்சுரியிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஓ அதனால தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கேர்ள்ஸ் ரொம்பவும் க்யூட்டாக இருக்கிறாங்களா, அதனால தான் இவங்க மேலே ஒரு சூப்பரான ஸ்மெல் எப்போவோ இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம ஹீரோ ரெகுலராக குளிக்கிற அந்த பேத் ஹவுஸ்க்கு வரவும் ஹே நாசா நீ எப்போவோ பொண்ணுங்க கூடலாம் வரமாட்டியே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பொண்ணு கேட்குறா. ஓ ஹாய் ஹினாமே இதுதான் சுகாசா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். படிப்பை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு அவ கேட்கவும் எனக்கோ பொண்ணுங்களெல்லாம் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீ பொண்ணுங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க கெட்ட பையனா அப்படின்னு சொல்லி அவள் காமெடி பண்ணுறா. ஹே அவள் இப்படி தான் காமெடி பண்ணுவா, நீ எதையோ சீரியஸாக எடுத்துக்கிட்டதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். நாசாவை எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும், நாங்கள் 2 பேருமே இப்படி தான், அவன் கிட்டத்தட்ட இங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் டபுள் மீனிங்ல காமெடி பண்ணுவோம். ஹே அவள் முன்னாடி இப்படிலாம் பேசாத, நான் சொன்னல அவள் இப்படி தான் காமெடி பண்ணுவா, நீ கண்டுக்கிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவள் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு அவள் கேட்கவும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ் நேற்று தான் எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவள் ஷாக் ஆகுறா. அட பாவி இப்படி சொல்லாம கொள்ளாம பண்ணிட்டியே, இருந்தாலும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னோட வெட்டிங் கிஃப்டா இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது அப்படின்னு அவள் சொல்றா. சரி நான் போயிட்டு வரேன் மை நாசா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளம்புவோம். என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக சொல்லு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நான் இதை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியுமா, உனக்கு எந்த ஒரு பொண்ணுமே கிடைக்காது, நீ 30 வயசு வரைக்கும் சிங்கிளாகவே இருப்ப, அதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கலாம்னு சொல்லி எவ்வளோ கனவு கண்ட தெரியுமா அப்படின்னு அவள் சொல்லுவோம். இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காளே அப்படின்னு அவள் கேட்கவும் ஆமாம் அவளுக்கு 16 வயசு தான் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ரொம்பவும் மோசமானவன் அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கவும் ஹே அந்த பையன் மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹே சரி அதை விட்டுல ஒரு முக்கியமான விஷயம், ஹாயாக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் இல்லை இப்போ வரைக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுதான் நல்லது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆமாம் உன்னோட செர்மனியை எப்போ வைக்க போற அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் வெட்டிங் செர்மனிலாம் வைக்கணுமா என்ன, அதனால பணம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அட்லீஸ்ட் அவளுக்கு ரிங்காச்சு போட்டு விட்டியான்னு கேட்குவோம். இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ப்ரப்போஸ் பண்ணியான்னு கேட்குவோம். அதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வெட்டிங் செரமனிக்கு தான் காசாக்குன்னு சொல்கிற, அட்லீஸ்ட் ப்ரப்போஸ் ஆச்சு பண்ணியிருக்கலாம், அதுவும் பண்ணல, நீ ரிங்கோ போட்டு விடல, நீ உண்மையிலேயே ஒரு பெரிய முட்டாள் தான் நாசா. அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, ஆனால் ப்ரப்போஸும் பண்ணல, ரிங்கோ போட்டு விடல, ஒரு ஹஸ்பண்டா நீ அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவோம். உனக்கு 15 வயசு தான் ஆகுது, ஆனால் நீ ரொம்பவும் மெச்சூரிட்டியாக பேசுகிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வயசுக்கோ இதுக்கோ என்னடா சம்பந்தம், ஒழுங்கா உன் ஒய்ஃபை ஹாப்பியாக வைக்கிற வழியை பார் அப்படின்னு அவள் சொல்லுவோம். நீ அறிவு கொண்டு திறந்துட்ட, இதுக்கப்புறம் நான் அவளை ரொம்பவும் ஹாப்பியாக வச்சிருப்பேன் ஏன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெளியே வரா. ஏன்னா நான் என்னோட ஒய்ஃப் சுகாசாவை ரொம்பவும் லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி இப்படி கத்தாத, அது எனக்கு ரொம்பவும் கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போயிட்டு எனக்கு கூச்சமாக இருந்தால் கூட எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகவும் நம்ம ஹீரோ ரொம்பவும் வைக்கப்படுறான்.
எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த எபிசோட் அனிமேல பேத்திங் எபிசோடு. எல்லா அனிமேலயும் ஒரு பேத்திங் எபிசோட் இருக்கும். அதுல காரணமே இல்லாம ஹீரோயின் ட்ரெஸ் இல்லாம வருவாங்க. அதை ஹீரோ பாத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். எனக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ போகும்போது பார்த்தா ஹினாமி அங்க நின்னுட்டு இருக்கா. நீ எப்போல இருந்து இங்க நின்னுட்டு இருக்கன்னு கேட்கவும், நீ அந்த பேத்திங் எபிசோடுன்னு ஆரம்பிச்சு அப்போல இருந்தே நின்னுட்டு இருக்கேன். உன்னை மாதிரி குட்டியா இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவ கேட்கறான். நான் உன்னோட ஹைட்டை பத்தி சொன்னேன் அப்படின்னு அவ சொல்றா. இங்க ஹீரோயின் வந்துட்டு யாருமே இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ட்ரெஸ்ஸை கலட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல குளிக்கிறதுக்காக போறா. இந்த இடத்துல சூடு கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவ குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வராங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் இந்த இடத்தோட ஓனரோட மூத்த பொண்ணு. நான் வேணும்னு இல்லை இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு அவ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் எப்பவோ குளிச்சிருவேன். நீங்க யாருமே இல்லைங்கிறத செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து குளிக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இல்ல நான் உங்களை முழுசா பார்த்துட்டேன் அப்படின்னு அவ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் நான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னதான் இருந்தாலும் உங்களை ஒட்டு துணி இல்லாம நான் முழுசா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி வார்த்தையாலேயே நம்ம ஹீரோயினை கொல்றா. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என்னோட ஃபேமிலியோட பேரை நான் கெடுக்க விரும்பல. சோ அதனால நான் வேணா உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு அவ சொல்லவும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. எங்களோட ஸ்பெஷல் மைக்ரோ பபிள் ஷவரை நான் உங்களுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ எப்போதான் போவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு தான். நான் க்ளீன் பண்ணி முடிக்க இன்னும் கொஞ்சம் நேராகும். நீ வேணா கிளம்பு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்னால முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எதுவும் தாப்புத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிண்டல் பண்றா. இந்த ஸ்பெஷல் மைக்ரோ பபிள் ஷவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. உங்களோட ஸ்கின் அது பாக்குறதுக்கு சில்க் மாதிரியே சாஃப்டா இருக்கு. இல்ல சில்க் வந்துட்டு எர்த்வாமோட வாயில இருந்து வர எச்சி மாதிரி. அது கூட நான் இதை கம்பேர் பண்ணக்கூடாது. வேற எது கூடயாச்சும் கம்பேர் பண்ணணும். ஆமா உங்களோட ஸ்கின் பாக்குறதுக்கு ஸ்மார்ட் போன் மாதிரியே இருக்கு. ஆமா ஒரு நிமிஷம், ஸ்மார்ட் போனை எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் பண்றாங்க. நான் அது கூடயே இதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவளோட கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு நாசா தான் ஞாபகத்துக்கு வரா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. பாத்தீங்களா, இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னோட பேரு ஆயா இசகாவா. உங்க பேர் என்னன்னு கேட்கவும், சுகாசா யோசகி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். என்னது யோசகியா? ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க நாசாவோட சிஸ்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நாசாவோட ஃபேமிலி மெம்பரான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லி வேற மீனிங்ல சொல்றா. நம்ம ஹீரோ கனவு கண்டுட்டு இப்போ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, ஓ முழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் என்ன எழுப்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க தூங்கும் போது கியூட்டா இருந்தீங்க, அதான் நான் எழுப்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ இசாகாவா கிட்ட நம்ம ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு போறதுக்குள்ள, எனக்கு உங்களுக்கு தெரியும் இவங்க உன்னோட ஃபேமிலி மெம்பர் தானே அப்படின்னு அவ கேட்கவும், நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு படிப்பாளி அப்படிங்கிறதுனால விக்கிபீடியால ஃபேமிலிக்கான டெஃபினிஷனை பார்த்துட்டு, ஆமா இவ்வளவு என்னோட ஃபேமிலி மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ங்கிற மீனிங்ல அவன் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் அவளை பத்தி கேட்கவும், எங்க ஃபேமிலி பல வருஷமாவே இந்த பேத்திங் ஹவுஸை நடத்திட்டு வருது. எங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா எங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாரு. எங்க குடும்பம் ரொம்பவோ கஷ்டப்பட்டது. ஆமா இப்ப எதுக்கு ஃபிளாஷ்பேக் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. எங்க ஃபேமிலி கஷ்டப்படுற அந்த காலத்துல நாசா தான் இங்க வந்து இந்த பேத் ஹவுஸ்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி அப்புறமா டாக்ஸ் எல்லாம் பத்தி கரெக்டா சொன்னா. அதனால தான் திரும்பவும் இந்த இடத்துக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சது. இந்த ஃபேமிலி திரும்பவும் இப்படி ஆகிறதுக்கு காரணம் என்னோட நாசா தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா. என்னோட நாசா அப்படின்னு அவ சொன்னது நம்ம ஹீரோயின் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இசாகாவா ரொம்பவும் கியூட்டா இருக்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஆமா அவ ரொம்பவும் கியூட்டா இருக்கா. நான் ஸ்கூல் படிக்கும் போது அவ ரொம்பவும் பாப்புலரான பொண்ணு. அவளை எல்லா பையனுக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் டென்ஷன் ஆவரா. திடீர்னு இவ மூட்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்தாங்கன்னா ஒரு வெட்டிங் செரமனி ஓடவும், நமக்கு இன்னும் வெட்டிங் செரமனி நடக்கலாங்கிறதுனால தான் இவ கோவமா இருக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதனால தான் கோவப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ மொட்டையா கேட்கறான். இசகாவா வந்துட்டு என்னோட நாசா அப்படின்னு சொன்னதை அவ யோசிச்சு பார்த்துட்டு, ஓ இல்ல அதுக்காகலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிக்கவும், உண்மையிலேயே அவ அப்ப அதனால தான் கோவமா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கியூட்டான விஷயங்களை கியூட்னு சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லவும், ஓ ஆமா நமக்கு செரமனி நடந்தா அது கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பா நினைக்கிறான். நீங்க என்னையவும் கியூட்டா இருக்கணும்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஆமா வெட்டிங் ட்ரெஸ் போட்டா அவ ரொம்பவும் கியூட்டா தான் இருப்பா. சுகாசா என்னால் அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இந்த அபார்ட்மெண்ட் கீ நீ போ, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும், தன்னோட ஒய்ஃபை கியூட்டுன்னு சொல்றதுல எதுக்காக இவருக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அந்த நாசாக்கு முன்னாடியே இந்த நாசா சாதிக்க முடியாத விஷயங்களை கூட சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஓடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பிக் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம சேனல்ல இந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் போட்டதில்லை அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் ஸ்டோரி அப்படின்னாலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதா செய்யும். அது போக லைஃப்ல எல்லா கப்பல்ஸ்க்கும் நடக்கிற அந்த விஷயங்களை தான் இதில் அப்படியே காட்டுவாங்க. ஸோ அதனால அதை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க சொல்றத பொறுத்து தான் நான் டிசைட் பண்ணுவேன். என்னோட பழைய லைஃப்ல இருந்த மாதிரியே தான் இப்போவும் இருக்கு. நான் வீட்டுக்கு வந்தா என்னை வெல்கம் பண்றதுக்கு யாருமே இல்லை. கல்யாணம் முடிஞ்ச முத நாளே இவர் இப்படி என்னை தனியா விட்டுட்டு போவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பவும் நான் தனியா தான் இருக்கேன். சாவியை என்கிட்ட கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட வேற சாவி இருக்காது. ஸோ அவர் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் நான் எங்கேயோ வெளியவும் போக முடியாது. அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வீட்டை நான் சுத்தமா மாத்தி காட்டுறேன்.
என்னோட டார்லிங் ஆனால் ஆல்ரெடி வீடு ரொம்பவும் சுத்தமாக வச்சிருக்காரு. க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. சரி ஓகே, எனக்கு தெரியும் கபோர்டுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டஸ்ட் இருக்கும், அதை நான் க்ளீன் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை கபோர்டுக்குள்ளே அவரோட சீக்ரெட்டான புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, நான் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்துட்டோம்னா, என்னோட டார்லிங் அந்த மாதிரி கிடையாது. இருந்தாலும் எதுக்கு பிரச்சனை, வேண்டாம். என்னோட ஸ்பெஷாலிட்டி குக்கிங், அதை பண்ணி நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சமைக்க போகும்போது ஹாலிங் பெல் அடிக்குது. ஓ, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா டார்லிங்? பிக் சிஸ்டர், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து நிற்கிறா. ஹே சிட்டோசே, நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், உன்னை திரும்ப கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் கதவை சாத்திடுதா. கதவை தர அப்படின்னு சொல்லி அவ தட்டிட்டு இருக்கவோ, பக்கத்து வீட்டுக்காரங்களை நீ டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உன்னை மெனக்கிட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தா நீ இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும், கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறமா பாட்டி எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன், ஆனால் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அதையும் மீறி தானே நீ பாட்டிக்கு தெரியாம வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லி அவ தயங்குறா. கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சிட்டாசை சொல்லவோ, ஒழுங்கு மரியாதையா போயிரு, அது போக பாட்டிக்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. டைம் வரும்போது நானே உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கதவை பூட்டிடுதா. அவ ரொம்பவும் சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்கவோ, நம்ம ஹீரோ வந்து, நீங்க எதுக்காக அலறீங்க, மத்தவங்க அலறதை பார்த்தா எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்ச்சீஃப் கொடுக்குறான். என்னோட சிஸ்டர் எனக்கு பிளட் ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னா கூட அவ வீட்டை விட்டு ஓடி போனது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சிட்டாசை சொல்லவோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, அவ அடிக்கடி இப்படிதான் வீட்டை விட்டு போயிருவா. அவ ஒரு அழகான கண்ணாடி பட்டர்ஃபிளை மாதிரி பறந்துகிட்டே இருப்பா, திடீர்னு காணாம போயிருவா அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு இருக்கா. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனா நான் இப்போ ஒரு ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், உங்களை பார்த்தா ரொம்பவோ நல்லவரா தெரியுது, அந்த மலைப்பகுதி பக்கத்துல ப்ரப்போஸ் பண்றதுக்கு அப்படின்னு அவ ஏதாவது சொல்ல வரதுக்குள்ள, டார்லிங் நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ, என்ன மன்னிச்சிரு, சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டா, அதனால நீ இங்கே வெயிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படின்னா நீ தான் அவளோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை செம டென்ஷன் ஆகுதா. இவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், இவங்க எனக்கு ரிலேட்டிவ் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, என்னோட பேரு நாசா, உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லவோ, எனக்கும் தான் அப்படின்னு சிட்டோசை சொல்லிட்டு, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. நீங்க இன்னும் உங்க பேரை சொல்லவே இல்லையா, உங்க பேரை தெரியாம நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான், என்னோட பேரு சிட்டோசே. திரும்ப திரும்ப பேச்ச மாத்தாத அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. பரவாயில்ல டார்லிங் இதை திறமையா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. வாங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். உன்னை என் சிஸ்டரோட ஹஸ்பண்டா நான் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், சுகாசாக்கும் எனக்கும் பெருசா எதுவோ பழக்கம் இல்லை, எங்க 2 பேருக்கும் திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதனாலதான் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்னு கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டார்லிங் சிட்டோசேவா அவ்வளோ ஈஸியில் உங்களால் கன்வின்ஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, பரவாயில்ல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கண்டிப்பா அதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கடத்திட்டு போயிருந்தா. இவளை திருத்தவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஒருவேளை என் ஒய்ஃப் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் அப்படி பண்ண மாட்டா, அதுபோக உன்னோட ஃபோன் அது என்கிட்டயே இருக்கட்டும், நீ என்ன மந்திரம் போட்டு மயக்கினியோ அவ எப்படி ஒன்னிய கல்யாணம் பண்ணா அப்படின்னு சிட்டோசை கேட்கவும், அதுதான் எனக்கும் தெரியல, ஒருவேளை இந்த உலகத்திலேயே நான் தான் அழகோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பா இல்ல அப்படின்னு சிட்டோசை சொல்றா. ஹே சிட்டோசை, நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பத்திரிக்கைக்காரங்க பண்ற அதே விஷயம் தான், உன்னை மோசமானவன் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டா எங்க அக்கா உன்னை டோட்டலா வெறுத்துருவா. ஷார்லட், அரோரா நீங்க 2 பேரும் வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அரோரா, இவன் ரொம்பவும் கியூட்டா இருக்கான், இவன் உங்க கெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவனை வச்சு டேப்லாய்ட் பிக்சர்ஸ் எடுக்கணும், அப்படின்னா தான் என்னோட அக்கா இவனை வெறுப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ட்ரெஸ்ஸை கழட்டவும், ஹே நீ என்ன இப்படி எடுத்தோடனே ட்ரெஸ்ஸை கழட்டுற அப்படின்னு சொல்லி ஷார்லட் கேட்கவும், மேடம் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றா. அதுக்கு நீ ஃபுல்லெல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்ட வேணா, எங்க அக்கா அவனை வெறுக்கணும், அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே சொல்லவும், ஆனா மேடம் உங்க கெஸ்ட் அப்பதையே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லவோ, இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல அதான் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றா. இவ்வளோ பெரிய வீட்லயா என்னோட டார்லிங் வாழ்ந்திருக்கா, அவளோட ரூம் கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. எல்லாரும் அவனை தேடி வரப்போ இப்போ அவன் ஒரு ரூம்குள்ள போறான். இந்த ரூம்குள்ள என்னோட டார்லிங் மேல அடிக்கிற அதே ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பா இதுதான் என்னோட டார்லிங்கோட ரூமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா, இது கிடைக்கிறது ரொம்பவும் ரேர், நான் நினைக்கிறேன் அதுதான் இதுவா, இந்த உலகத்திலே மொத்தத்திலே இது 6 இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையிலேயே அதுதான் இதுவா, யார் வேணா இதை பார்க்கலாம் ஆனால் எடுக்க முடியாது, இதில் ஆக்சிடேஷனும் நைட்ரஜனும் வச்சிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக 3 தான், நாசா கிட்ட மட்டும்தான் இது இருந்துச்சுன்னு நான் நினைச்சேன், மியூசியம்ல இதை பார்க்கறது கூட ரொம்பவும் ரேர் தான், ஆனால் இங்கே எப்படி இது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே, ரொம்பவும் முக்கியமான ஒருத்தங்களோட முக்கியமான பொருட்கள்லாம் இங்கே இருக்கு, இந்த ரூம்க்கு நீங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அரோரா அட்டாக் பண்ண போகவும், நீ தப்பான ஸ்வாடை எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய ஸ்வாட்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து ஓட ஆரம்பிக்கவோ, அரோரா அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறான். என்னோட சிஸ்டருக்கு ரொம்பவும் முக்கியமான அந்த 3 மட்டும் உடச்சிடாத அப்படின்னு சொல்லி சிட்டோசை சொல்லி பயமுடுறதுக்குள்ள அவ அதை உடச்சிருதா. அப்படின்னா இது உண்மையான 3 தானா, இதோட காத்து வெளியே போச்சுன்னா இது உடஞ்சிரும், சீக்கிரமா செல்லோ டெப்போ ஸ்க்ரூ டிரைவரோ கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை சரி பண்றான்.
இதை பத்திலாம் இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான்னா உண்மையிலேயே இவன் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி சிட்டோசேன் நினைக்கிறா. அவன் 3 ராக் எப்படி இங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். என்னோட சிஸ்டரோட நல்லதுக்காக என்னோட பாட்டி கஷ்டப்பட்டு கெஞ்சி இதை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சிட்டோசே சொல்லுவோம். ஆனா எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அப்படின்னா என்னோட சிஸ்டர் உண்மையிலேயே யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவ கேட்கறா. இப்ப நம்ம ஹீரோ அதை சரி பண்ணி முடிச்சிருந்தான். என்னோட சிஸ்டர் அவளோட பாஸ்ட் லைஃபை பத்தி உன்ட்ட சொன்னது இல்லையான்னு கேட்குவோம். இல்ல அவ என்கிட்ட சொன்னதில்ல, ஆனா எனக்கு அவளை பத்தி சில விஷயங்கள் தெரியும். அவ கை ரொம்பவும் சாஃப்டா இருக்கும், அவ ரொம்பவும் சூப்பரா சமைப்பா, அது போக அவளோட ஸ்மைல் ரொம்பவும் கியூட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் தான் எனக்கே தெரியுமே. நான் அழுதுட்டு இருந்தப்போ சுகாசா எனக்காக கையை கொடுத்து என்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா. நான் கீழே விழ போனேன், சுகாசா தான் என்னோட உயிரை காப்பாத்தினா. அன்னையில இருந்து முடிவு பண்ணேன், இந்த உயிரை காப்பாத்தின சுகாசாக்கு தான் இனிமே இந்த உயிர் சொந்தம்னு சொல்லி. அதனால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவ கத்தவும். ஆனா மேடம் இவரு நமக்காக ஒரு பெரிய ஹெல்ப்பே பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அராரா சொல்லவோ அதை டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. ஹே நீ எதுக்காக போட்டோ எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். எனக்கு தெரியல, என் கை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்குது, இப்போ கூட ஆட்டோமேட்டிக்கா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சுட்டு போட்டோஷாப்ல நம்ம ஹீரோவோட போட்டோவை வேற மாதிரி எடிட் பண்றா. போட்டோஷாப் பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு போட்டோவெல்லாம் ரெடி பண்றது ரொம்பவும் கஷ்டம். நீலா ஹாலிவுட்லயே சான்ஸ் கேட்கலாம், கொண்டா அந்த போட்டோவை அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்குவோம். நம்ம ஹீரோயின் அதை வந்து பார்த்துட்டு டார்லிங் என்னது இது அப்படின்னு அவ கேட்குவோம். இது உண்மை இல்ல போட்டோஷாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெவலுக்கு போட்டோஷாப் பண்றவங்க எல்லாம் ஹாலிவுட்ல மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அதை தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோ சொல்றான், இப்பமாச்சு புரிஞ்சுச்சா இவனை பத்தி அப்படின்னு சிட்டோசே கேட்குவோம். எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு, வாங்க உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறா. அவனுக்கு நல்லா திட்டு விழுது, அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிட்டோசே சொல்லுவோம். இல்ல அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அரோரா சொல்றா. அது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு தெரியும் டார்லிங், இந்த மாதிரி ஒரு சாதாரண போட்டோவை வச்சுலாம் நான் உங்களை வருத்தர மாட்டேன்னு சொல்லுவோம். அப்ப ஏன் இப்படி பண்ணா நம்ம ஹீரோ கேட்கவும். நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு தான், நான் உண்மையிலே கோவப்பட்டா அது இதை விட மோசமா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீக்ரெட் வழி சிட்டோசைக்கு தெரியாது, இது வழியா தான் நான் எப்பவோ அடிக்கடி தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சீக்ரெட் வழியா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்தா. உண்மைதான், உன்னை பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, ஆனால் எனக்கு முக்கியமான விஷயம்லாம் உன்னோட இந்த சாஃப்டான ஹேண்ட்ஸோ உன்னோட அந்த க்யூட்டான ஸ்மைலோ, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிற அந்த ஃப்யூச்சர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இந்த சர்ச்சை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மேன்ஷனை மேஜியரால் கெட்டினாங்க, அதோட சீக்ரெட் வழி டேரெக்டாக இந்த சர்ச் கூட தான் கனெக்ட் ஆகுது. எனக்கு இந்த சர்ச் ரொம்பவுமே பிடிக்கும், உங்ககிட்டயோ அதை காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஹே சுகாசா, இன்னிலேருந்து எனக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். உனக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிற கப்பலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீ என்னை ஹஸ்பண்டாக செலக்ட் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நீங்கள் ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், இது ஒரு ப்ரப்போஸ் தான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். அன்னைக்கு தான் நான் எப்போவுமே அவளை லவ் பண்ணுவேன். 5 டார்லிங் மணி 1:30 ஆயிடுச்சு, டிவி ஆன் பண்ணுங்க. ஆமா டிவி எங்க? என்னது நீங்க டிவி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இன்னைக்கு ஸ்பேஸ் மிஷன் இருக்கு, 1:30 போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவோம். நீ என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது ஒரு ஷார்க் சம்பந்தப்பட்ட சைஃபை மூவி, அதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் அவ்வளவா படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா MIB ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொன்றா கேட்குவோம். இதெல்லாம் நான் இன்டர்நெட்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மூவிஸ்லாம் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கப்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பார்ப்பாங்க, அதே மாதிரி நானும் உங்க கூட சேர்ந்து பார்க்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். மூவிஸை பற்றி உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. பல கோடி செலவு பண்ணி நிறைய கதைகள் எடுக்கிறாங்க. சில படம்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் கதையும் பார்த்தா தான் கிளைமேக்ஸே உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு மூவியும் நம்ம டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஒரே டேரக்டர் வேற பிளாட்ல ஸ்டோரிஸ் எடுப்பாரு. அந்த மாதிரி புதுசான சைஃபை விஷயங்கள் எல்லாம் நம்ம அது மூலியமா கத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூவிஸ்க்காக ஒரு பெரிய லெக்சரே எடுக்கிறா. சுகாசா ரொம்பவும் அமைதியான பொண்ணா தான் நான் பார்த்திருக்கேன், இப்பதான் எனக்கு தெரியுது இவளுக்கு மூவிஸ்னா ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சுகாசா எப்பவுமே இந்த ஷோவை மிஸ் பண்ணாம பார்த்துருவா, இப்பவும் உட்காந்து இந்த ஷோவை தான் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிட்டோசே சொல்றா. இப்போ அவங்க டிவி வாங்குறதுக்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு LCD வாங்குறதா, LED வாங்குறதா, சோனி வாங்குறதா, பேனசோனிக் வாங்குறதா, எது ஒரிஜினல் கலரை காட்டும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல. டார்லிங் எது ரொம்பவோ சீப்பா இருக்கோ அதையே வாங்குங்க. ஒரு சூப்பரான படத்தை நம்ம எந்த ஒரு டிவியில பார்த்தாலும் அது சூப்பரா தான் தெரியும். அது போக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட என் ஒருத்திக்காக தான் நீங்க டிவி வாங்குறீங்க, அது எனக்கு ரொம்பவோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹாப்பினஸ் சேட்னஸ் இது ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்ட நல்ல கப்பலா நம்ம இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவோ. அப்படின்னா அவ சிரிச்சிருப்பாளே அப்படின்னு ஹினாமே கேட்குவோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கும் அது பிடிச்சிருந்தது. அது போக நான் அவளை கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அதை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கோம். இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஹினாமே நினைக்கிறா. சரி ப்ரப்போஸ் பண்ணதா வச்சுக்கிடுவோம், ரிங் போட்டு ஓட்டியா நான் கேட்கவும். இல்லை அவளுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும். எல்லா ஹஸ்பண்டுமே ஏன்டா இப்படி இருக்கீங்க, அதுவும் முக்கியமா அந்த 3 விஷயம். நம்பர் 1, நம்ம வெளியூர் போவோமா? இல்லை டார்லிங் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ அப்படின்னா அவளுக்கு வெளியூர் போகிறது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 2, நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாமா? இல்லை டார்லிங் வேண்டாம், நானே என் கையால் உங்களுக்கு சமைச்சு தரேன். அப்படின்னா அவளுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்.
அப்புறமா நம்பர் 3, நான் உனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரவா இல்ல எதுக்காக தேவையில்லாத செலவெல்லாம், ஆனா அது எதுவும் அவங்களுக்கு பிடிக்காம இல்ல, அவங்க உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. இதை மட்டும் ஏன்டா அந்த ஹஸ்பண்ட் யாரும் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதை பத்தி யோசிச்சு பார்த்து வெக்கப்பட்டு இருக்கா. என்னோட லவ்வோட அடையாளமா தான் இந்த டைமண்ட் ரிங்கை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிவியில் ஒரு ரொமான்ஸ் சீனை பார்க்குறான். அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே டைமண்ட் ரிங் தான் ரொம்ப பிடிக்கும் போல. ஆமாம், ஒரு டைமண்ட் ரிங் எவ்வளோ இருக்கும்? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், 3 மாதம் சேலரியை கொடுத்து தான் ஒரு டைமண்டை வாங்க முடியும்னு சொல்லி. அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வரா. குளிச்சதுக்கு அப்புறம் இவ இன்னும் கியூட்டா இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேத்தே நான் சொல்லாமல் லீவ் போட்டதுனால இன்னைக்கு மதியத்துக்கு மேலே என்னோட ஒர்க்குக்கு போனோம், நான் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ, அப்போ அதுவரை நான் தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்கே ஒரு பார்க் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அங்கே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. டார்லிங், இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே, நான் ஏதாச்சும் பண்ணணும்னு இவ எதிர்பார்க்காளா? இவளை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் இவள் தனியாகவே தான் இருப்பா, அதை நினச்சி சோகப்படுறா, நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவள் கையை பிடிச்சி இப்போ அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம சிட்டோசை கிட்ட சொல்லணுமான்னு ஆரா கேட்குமோ, இல்லை வேண்டாம், இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா வீட்டையே கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்கிறா. பப்ளிக் பிளேஸில் வச்சு கிஸ் பண்ணுறீங்க, யாராச்சும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படவும், ஆனால் நாங்கள் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு 2 பேரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவ சொல்லவோ, நான் எப்பவும் இப்படி இல்லை, ஆனால் ஓ விஷயத்தில் மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கியூட்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்க ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கான்னு அந்த மெய்டு 2 பேரும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வேலைக்கு கிளம்பவோ, நான் வர்ற வரைக்கும் நீ தனியா இருப்பேன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட்டா சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பி வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அவன் ஜாபை பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு அது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கெஸ் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆனாலுமே நான் இல்லாததை நினச்சி அவள் தனியாக இருக்கிறதா ரொம்பவோ ஃபீல் பண்ணுவா, எங்கள் 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, இதுக்காக தான் கப்பல்ஸ் ரிங் போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு வரான். அவள் என்னை விட்டு போனதுக்கப்புறமா திரும்ப அவளை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி தான் டெலிவரி பாய் அப்புறமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு நிறைய ஆளுங்களை மீட் பண்ணுற இடத்துலலாம் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் என்னால் அவளை திரும்ப மீட் பண்ண முடியல. என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நான் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நான் இல்லாதப்போ அவளும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு போகிறான். வாங்க டார்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெல்கம் பண்ணுறா. சுகாசா, உனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கை நான் போட்டு விடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்கேஜ்மெண்ட் ரிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்ம லவ்வுக்கான ஒரு அடையாளமா நான் உனக்கு ஒரு டைமண்ட் ரிங் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்வளோ ரொமான்டிக்காக பேசுறாரு, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நம்மளோட லவ்வுக்கான அடையாளமா நம்ம 2 பேருமே கையில் ஒரு ரிங் போட்டுக்கிடணும்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ நீங்கள் சொல்ல வர்றது வெட்டிங் ரிங், அப்போ என்கேஜ்மெண்ட் ரிங்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படிங்கிறது கல்யாண பொண்ணு கையில் ஒரு பெரிய டைமண்ட் ரிங்கை போட்டு விடுறது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை எல்லா நேரமும் போட்டிருக்க முடியாது, பார்ட்டி இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் அதை போட முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிறது வெட்டிங் ரிங். கல்யாணம் பண்ணுற 2 பேருமே அதை போட்டிருப்பாங்க, அதை அவங்க எப்போவும் கழட்டவே மாட்டாங்க, அதோட டியூரபிலிட்டி ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். ஓஹோ, எனக்கு இப்போ புரியுது, அப்போ மொத்தமாக நமக்கு 3 ரிங் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, நம்ம திரும்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். ஆனால் என்னோட லவ்வுக்கான அடையாளமாக நான் உனக்கு ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக ஒரு சண்டை இல்லாமல் இவர் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டைமண்டோட ரேட் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாளைக்கு நம்ம ஹனி வின்ஸ்டன் போகலாம் அப்படின்னு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. ரேட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஒரு ரிங் 6 கோடியான்னு கேட்கவும், ஆமாம் சார், இதை விடவும் காஸ்ட்லியான ரேட்லலாம் எங்கள் கிட்ட ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ காசு கொடுத்து என்னால் வாங்க முடியுமான்னு தெரியலையே, அவன் எதனால இவ்வளோ ரேட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஹனி விங்ஸ்டனில் மட்டும்தான் உங்களுக்கு குவாலிட்டியான எல்லா டைப் ஆஃப் டைமண்ட்ஸும் இங்கே கிடைக்கும். அண்ட் எங்ககிட்ட வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. குவாலிட்டியான டைமண்ட் ரிங்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஹனி விங்ஸ்டன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹனி விங்ஸ்டனில் தான் பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும். சுகாசாக்காக நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுக்குள்ளே அவள் இழுத்துட்டு போயிருந்தா. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் ரேட்டை பார்த்தாவாச்சும் நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு நினச்சா அதை வாங்க நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டவும், ஹனி விங்ஸ்டனில் பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லவோ, 3 கோடி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் திட்டுறா. நம்ம லவ்வுக்கு ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவோ, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சீப்பான கடைக்கு கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தா அதே 1 கேரட் டைமண்ட் இங்க வரும் 3 லட்சம் தான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை விடவும் காஸ்ட்லியான ஒரு ரிங் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரிங்கை காட்டுறாரு. அங்க பார்த்தா அதே டைமண்ட் இங்க வரும் 7 லட்சம் தான். நம்ம ஹீரோ சொல்லவோ, 7 லட்சம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் அந்த ரிங்கை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். அவ்வளோ காசு கொடுத்து ஒரு சாதாரண கார்பன் கல்ல வாங்குறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள்ல காசை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும், நம்ம பிரிஞ்சிருக்கும் போது நீ தனியா ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த ரிங் உன் கையில இருந்தா ஏன் ஞாபகார்த்தமா இருக்கும், நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் அதை வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்போ டைமண்ட் ஷாப்க்கு போய் 32,000 ரூபாய்க்கு 2 பேருக்குமே சேர்த்து ஒரு ரிங் எடுக்கிறாங்க. ரொம்ப சீப்பா இருக்கிற இந்த ரிங் உனக்கு போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும்,
எனக்கு இதுவே போதும். இதை நான் பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த ஹனி வின்ஸ்டனுக்கு போய் அந்த டைமண்ட் ரிங்கை வாங்காமல் வந்தது, அதுக்கப்புறமா நம்ம சீப்பான இந்த ரிங்கை வாங்கினது, அது போக ஏமல நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது, எனக்காக நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுது, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக கை கொடுத்து நடக்கிறாங்க. 32,000 ஒன்றும் சீப் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் வர்ற மாதிரியே காசு பணத்தை எதிர்பார்க்காத உண்மையான லவ் இருக்கிற ஒரு பொண்ணு என் லைஃப்பில் ஒய்ஃபாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட பார்த்ததுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகணும். எப்பவும் போல் என்னோட ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தா. வழக்கம் போல தான் அவள் தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா. போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து தூக்க கலக்கத்திலேயே என்னோட பெட்ஷீட்டை திருடிட்டு போயிடுவா. ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துச்சு. இதனால தான் நான் இப்படி இருக்கேன். இவ என்னோட ஒய்ஃப் தான். இவளை கட்டி பிடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை கட்டி பிடிக்கிறான். பொண்ணுங்க இவ்வளோ சாஃப்டா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோயின் முழிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோ பயந்துருதான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணிட்டு தூக்க கலக்கத்திலேயே உருண்டு திரும்பவோ கீழே போய் படுத்துருதா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. டார்லிங் என்னாச்சு தூங்குனீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஏதோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். எப்படியாச்சும் கண்டிப்பா சீக்கிரத்திலேயே 2 பேரும் படுக்கிற மாதிரி புது பெட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆனா பெரிய பெட் இந்த வீட்டுக்குள்ள செட் ஆகாது. ஸோ வேற ஒரு புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ புது வீட்டுக்கு போனா பெரிய டிவி வாங்கலாம், சோஃபா வாங்கலாம். அப்படி மட்டும் நான் பெரிய வீடு வாங்கினா நாங்க 2 பேரும் சோஃபால உட்காந்து ஒன்னா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து வெக்கப்பட்டு இருக்கான். அது போக புது வீட்டுல குளிக்கிறதுக்கு பாத்ரூமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணிட்டு நேரா ஹீரோயின் போயிட்டு இந்த வீடு ரொம்பவும் சின்னதா இருக்கு, நம்ம வேற புது வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும் இந்த குட்டி வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த வீடு குட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம 2 பேரும் எப்போ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்ப ஹினாமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும் நான் புது பெட் வாங்குறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒன்னா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும் நான் என்னோட பெட்ல தூங்கிட்டு இருக்கேன், அவ ஃபூட்டான்ல தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா நீங்க தூங்கும்போது கை கோர்த்துக்கிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஓ அப்படிலாம் கூட பண்ணலாமா அப்படின்னா கூடிய சீக்கிரம் இது எப்படியாச்சும் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். வீடு எதுவும் மாற்ற போறியா அப்படின்னு ஹினாமே கேட்கவும் அதை பற்றி நான் அவகிட்ட கேட்டேன், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அது போக நான் புது வீட்டுக்கு மாறிட்டேன் அப்படின்னா குளிக்கிறதுக்கு அங்கேயே பாத்ரூம் இருக்குங்கிறதுனால நான் அந்த பேத் ஹவுஸ்க்கு வர மாட்டேன். ஸோ இப்போ இருக்கிற வீடே பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு வகையில் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஆனால் நான் கல்யாணம் பண்ணுறவன் மட்டும் என் வீட்டில் பாத்ரூம் வச்சிருக்கலன்னா என் வீட்டையே நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு வீடு மாறணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. ஆனால் இதை சுக்காசா கிட்ட சொன்னா அப்படின்னா நீங்கள் என் பக்கத்திலே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவள் கோச்சுக்கிடுவாளாம். நம்ம ஹீரோக்கு பயம். எப்படி சுக்காசாவை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை திறக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா. அது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம புது வீட்டுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நம்ம 2 பேரும் புது வீட்டுக்கு போற இடத்துல ஒரு பெரிய டிவியை செட் பண்ணி தியேட்டர் மாதிரியே நீ உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் டிவின்னு சொன்ன உடனே அவ ஓகே சொல்றா. இருந்தாலும் அப்படின்னு யோசிக்கவும் அது மட்டும் இல்ல ஒரு ஷெல்ஃப் முழுக்க நம்ம டிவிடி அடுக்கி வைப்போம், அது போக மாங்கா புக்ஸையும் சேர்த்து தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மூவிஸ் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிக்குங்கிறதுனால அவ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா. அது போக நம்ம 2 பேரும் ஒரே பெட்ல கையை கோர்த்துக்கிட்டு ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்றா. புது வீடை ஹவுஸ் பிரேக்கர் வச்சு பார்க்க போறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் இல்லை எப்பவும் எங்க அப்பா அம்மா தான் பார்த்து தருவாங்க, இந்த தடவை அதே மாதிரி ஒரு நிமிஷம் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட நமக்கு கல்யாணம் முடிஞ்சதையே சொல்லலை அப்படின்னு சொல்லி இப்போதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்ல போறான். நானும் பேசணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் இல்லை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவ சொல்றா. ஹலோ அம்மா, ஆமாம் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவங்க அம்மா கத்துறாங்க. பொண்ணா அவளை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாற்றினா ரொம்பவும் அந்த பொண்ணு க்யூட்டாக இருப்பான்னு சொன்னேன், அந்த பொண்ணு தான். சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணுறான். உங்களை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றினதை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் இந்த உலகத்திலேயே கியூட்டான பொண்ணை என்னை வந்து காப்பாற்றினா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்படிலாம் நீங்கள் சொல்லி வச்சா எனக்கு அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் நான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நம்ம அவங்க அப்பா அம்மாவை கூடிய சீக்கிரமே போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேருமே அடுத்த நாள் பார்க்கில் இருக்காங்க. உங்களுக்கு இதில் பதட்டமாக இருக்கான்னு ஹீரோயின் கேட்கவும் அது வந்து உலகத்திலேயே கியூட்டான பொண்ணை எங்கள் அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க. ஹே நாசா, இப்போ நீ இருக்கிற வீடு குட்டியா இருக்கு, உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து புது வீட்டுக்கு போலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்க, அதனால தான் உனக்கு எங்க ஞாபகம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் உனக்கு ஒரு புது வீடு பார்த்து தரணும், அதுக்காக தானே நீ எங்ககிட்ட நேற்று அந்த இன்ஃபர்மேஷனையே சொன்ன, இது மட்டும் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் உங்க அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ தான் புரியுது உங்க அப்பா அம்மா கிட்டே இருந்தா உங்களுக்கு இவ்வளோ அறிவு வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ மோசமானவன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மெசேஜ் அனுப்புவோம், நான் சொல்லல அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இங்க பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புது வீடு நாங்கள் பார்த்து தரணும்னா உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த வர வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. உங்க அப்பா அம்மாக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தா கூட அவங்க உங்களோட அப்பா அம்மா கண்டிப்பா நம்மளை ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னா அவன் டோக்கியோவை சேர்ந்தவன் கிடையாதா அப்படின்னு சொல்லி சிட்டோசை கேட்கவும் ஆமா மேடம், அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க நாரா போறாங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு வகையில பார்க்கும்போது இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லட் சொல்றா.
நம்ம ஹீரோவா அதே தான் யோசிச்சு பார்க்குறான். இதே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஹனிமூன் மாதிரி தான். கியோட்டோக்கு போய் தான் என்னால் நாராக் போக முடியும். கியோட்டோவில் நிறைய இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிப்பை பேரண்ட்ஸ் மீட்டிங்னு நினைக்காம ஹனிமூனா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் போய் ஒரு கேமரா வாங்குறாங்க. நம்ம லவ் பண்ணுறவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ஸ்பெஷல் தான். ஸோ அதனால் நான் இன்னையிலேருந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறத டெய்லியும் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சு அதை ஒரு சீக்ரெட் ஆல்பமாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுவேன். நம்ம லைஃப்பில் இது ஒரு டைரி மாதிரி, இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் அப்படின்னு அவ சொல்கிறா. என்னது சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். அதுவோ கரெக்ட் தான். நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒரு மெமரியை மாடர்ன் டெக்னாலஜியால் மட்டும்தான் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை நம்ம ஹீரோ வாங்கி இப்போ நம்ம ஹீரோயினை ஒரு பிக்சர் எடுக்கிறான். இந்த ஃபோட்டோவில் இவ இன்னும் க்யூட்டாக இருக்கா, இந்த கேமராவில் ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறான். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கோமோ அதை கொஞ்சம் என்கிட்ட தரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுக்கிறா. இந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு போதும், இதை பார்க்கும்போதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் நான் 1000 ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணது எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த மாதிரி ஃபோட்டோவை ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். இப்போ அவங்க 2 பேருமே பஸ் ஏறதுக்காக வந்திருக்காங்க. ஹே சுகாசா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். எனக்கு 64 GB மெமரிலாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ரசிச்சிட்டு இருக்கான். சுகாசா உனக்கு இது போதுமா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்க கூட காசு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்லை எனக்கு இதுவே போதும், எப்படியும் நம்ம நைட்டு தூங்கிடுவோம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஓ பஸ்ஸுன்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ அவங்க 2 பேருமே அவங்க சீட்டில் போய் உட்காடுறாங்க. நம்ம காலையில் 6 மணிக்கு அங்கே போயிடுவோம். ஆனால் ஓடையில் நிறைய இடத்துல பிரேக்குக்காக நிப்பாட்டுவாங்க. ஆனால் நீ எந்திக்கணும்னு இல்லை, தூங்கணும்னா தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லேட் நைட் சர்வீஸ் ஏரியாவை கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணியே தரணும், பர்கர் நூடுல்ஸ் ஓடான்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு நர்வஸாக இருந்தாலும் கூட இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். உங்கள் பேரண்ட்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம், அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி வாங்க நம்மள அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சிட்டோசி சொல்லுவோம். நாரா வரைக்கும் நம்மளும் போகிறோமா அப்படின்னு சொல்லி சார்லட் கேட்குறா. அவங்க பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா கூட இன்னும் நான் சம்மதிக்கல அப்படின்னு சொல்லி சிட்டோசி சொல்கிறா. சிட்டோசி அவங்க அம்மா மாதிரி நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்லி அராரா கேட்குவோம். ஆனால் இவ அவளோட சொந்த தங்கச்சி கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்கிறா. இதில் எனக்கு ரொம்பவோ டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல. ஆனால் சுகாசா அவளை பாராட்டி ஆகணும், அவள் எந்த ஒரு இடத்துலனாலும் ரொம்பவோ ஈஸியாக தூங்கிடுதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவள் நம்ம ஹீரோ மேலே சாயுவோம், அவன் ரொம்பவோ வெக்கப்படுறான். பஸ் சர்வீஸ் ஏரியாவில் போய் நிற்கிது. 1 hour பிரேக் விட்றாங்க. நம்ம ஹீரோயின் ஜாலியாக எழுந்துச்சு வரா. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் முதுகு பெண்டு கலண்டுடுச்சு. நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, இவளை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எந்த இடத்துலனாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகி தூங்கிடுதா. இதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவன் என்ன ஆக்சிடென்ட்ல இருந்தே காப்பாத்தினா அப்பவே ரொம்பவோ ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுது. பஸ்ஸில் வர்றது ஓகே அப்படின்னு அவள் சொன்னா. ஆனால் எனக்கு முடியாத மாதிரி காட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவளோட ஃபால்ட்டு அப்படின்னு அவள் நினச்சிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஸ்ட்ரைட் ஆகிட்டு நானும் நல்லா தான் இருக்கேன், வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க நல்ல ஒரு கப்பிள்ஸாக இருக்காங்க, அவங்கள ஏன் நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு அந்த மெய்டு சொல்லவும், நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், நீங்கள் வேணா பாருங்க, இதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்லவும், இல்லை நான் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், நீங்கள் வேணா வெயிட் பண்ணி பாருங்க, ஹனிமூன்னாலே ஹஸ்பண்ட் எதையாச்சும் மறந்துடுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், அவங்க டைவர்ஸ் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சிட்டோசை சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்களான்னு கேட்குவோம். நான் எதுவும் பண்ண தேவையில்ல, எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சிட்டோசை சொல்றா. அச்சோ போச்சு, நான் என்னோட வாலெட்டை பஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடவும், நான் சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சிட்டோசை சொல்றா. நம்ம ஹீரோ பர்ஸ் எடுத்துட்டு வெளியே வரவும் ஹீரோயினும் அங்க வரா. நீ அங்க உள்ள போய் வெயிட் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அங்க போய் தனியா வெயிட் பண்றதை விட உங்க கூட சேர்ந்து நடக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், அவங்க எவ்வளோ கியூட்டான கப்பிள்ஸ்ல அப்படின்னு அரோரா சொல்றா. வெயிட் பண்ணு, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சிட்டோசை சொல்றா. அங்க நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ் இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு ரைஸ் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லவோ, ரைஸை தான் நம்ம எப்பனாலும் வீட்டில் சாப்பிட்டுக்கிடலாமே, வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இங்க மட்டும் கிடைக்கிறத ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். நீ என்ன சாப்பிட போற அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் புத்திசாலி, வாசல்ல இருந்த அந்த போர்டை நோட்டீஸ் பண்ணி நான் அதுல இருக்கிற அந்த லைம் மோடான ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவங்க 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைம் மோடான ஆர்டர் பண்றா. டோக்கியோவில் கிடைக்கிற ஓடானுக்கும் இங்கே இருக்கிற லைம் ஓடானுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இதில் சோபா போட்டிருக்காங்க. புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம எப்போவும் தயங்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவள் ஆர்டர் ரெடி ஆயிருது. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே இதில் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்த லெவலுக்கு அது ஏதோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, நார்மலான ஓடான் மாதிரி தான் இருக்கு. நீங்களும் வேணா சாப்பிட்டு பாருங்களேன், காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறா. அந்த லெவலுக்கு இதில் பெருசாக ஏதோ டிஃப்ரென்ஸ் இல்லை, நீ அந்த லைமை வச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியே வா அப்படின்னு அவள் கேட்குறா. நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க புதுசான விஷயத்தை ட்ரை பண்ண பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த லைம் எடுத்து சாப்பிடவும் அது ரொம்பவோ புளிக்கி. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறான். நீ இதுல எவ்வளவு கியூட்டா இருக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஆமா ஏதோ சண்டை வரும்னு சொன்னீங்களே, எப்போ வரும் அப்படின்னு அரோரா கேட்கவும், அது வரும் அப்படின்னு சொல்லி சிட்டோசை சொல்றா.
சரி சரி கோவப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, இதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சிட்டோசே ஹாப்பி ஆவரா. நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். வேற ஏதாச்சும் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லவும், அப்படின்னா நான் என்ன சாப்பிடணுங்கிறத நீ ஏன் டிசைட் பண்ணணும்னு சொல்லவும், நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறா. நான் வேணா அதை உன் கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போ அவங்க லைம் பிரெட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இவங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு அந்த மெய்டு சொல்லவோ, சுகாசா நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவ சொல்லவும், இந்த பிரெட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், நான் ஒன்றும் பிரெட்டை பற்றி பேசல, நீ ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க, ஏதோ லைம் பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்க, ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்லவோ, ஒன்று நான் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ண அப்போ நான் ஒரு நார்மலான பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ அங்கே ஒரு டிவி ஷோ பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு ஃபேமஸான ஷோ, இதில் நான் வந்தா மாட்டிக்கிடுவேன், இங்கே இருந்தால் எனக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வரவோ ஹீரோயின் அவனை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. டிவி ஷோல நீங்க வந்தீங்கன்னா பாட்டிக்கு நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிரும், அப்புறம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி மெய்ட் சிட்டோசேவை கூட்டிட்டு போறா. அவ ஏன் போயும் ஒன்னு செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே கத்திட்டே போறா. அவ கத்துறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பஸ் ஏறிடுறாங்க. பஸ் கிளம்பிடுது. சிட்டோசேக்கு நம்ம கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதை பத்தி கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா உங்க அப்பா அம்மாக்கும் பிடிக்கலன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க பஸ் கிளம்பிச்சு, நீங்க உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே கத்தவும், நம்ம கிட்ட லக்ஸரியஸ் கார் இருக்கு, நம்ம ஃபாஸ்டா அவங்கள போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்றா. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்ல, அவங்க எப்படி இவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்போமா அப்படின்னு சொல்லி அரோரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவ ஏன் போயும் ஒன்னிய செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி சிட்டோசே கேட்டது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த மேரேஜ் அப்படிங்கிறது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஒரு ட்ரெடிஷனா இருக்கு, ஆனா இது ஏன் சிட்டோசேக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்லிங் நம்ம வந்து சேர்ந்துட்டோம், கொஞ்சம் எந்திக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, அச்சோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தவும், நீங்க மன்னிப்பு கேட்கற லெவலுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க இருந்து என்னோட வீட்டுக்கு போக 35 நிமிஷம் தான் ஆகும், ஸோ பாதி நாளா இங்கேயே சுத்தி பார்க்கலாம், நம்ம எங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பேக்கரிக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, அதுதான் நம்ம டோக்கியோலயே சாப்பிட்டுக்கிடலாமே, கியோட்டோல மட்டும் பாக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இங்க ஒரு மாங்கா மியூசியம் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. We be here in Kyoto, shrines and temples to go to. Tradition is the mission, a historical view. நீங்க இதை ரேப்ல தான் பாடணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு ஓல்டு பிளேஸ் தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், ஏன் உனக்கு அந்த மாதிரி இடம் பிடிக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும், இல்லை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். தமிழ்நாட்டில் சாரி வந்துட்டு ட்ரெடிஷனல் மாதிரி, அங்கே கிமோனா அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் ட்ரெடிஷனல், அதை நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வரவும், நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களா, கண்டினியூஸா கப்பிள்ஸ் பண்ற விஷயமா பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்களா, நீ அவனோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உங்களோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், நீ ஒத்துக்கிடலைனாலும் எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அது போக உன்கிட்ட யாரும் பெர்மிஷன் கேட்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் என்னோட அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், அதே மாதிரி நான் சிட்டோசேவையோ கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா வாங்க நம்ம பேக்கரிக்கு போலாம், அது போக மாங்கா மியூசியம்க்கு எங்க கிட்ட டிக்கெட் இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறா. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். ஒரு மனுஷன் பிரச்சனையில் இருக்கும்போது தான் அவனோட உண்மையான கேரக்டர் தெரியும். இன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ற, நீ என்ன ஹாப்பியா வச்சிருக்கியா இல்லையாங்கிறத பொறுத்து தான் நீ சுகாசாக்கு ஏத்தவனா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் உங்களை ஹாப்பியா வச்சிருந்தாதான் சுகாசாவையும் ஹாப்பியா வச்சிருக்க தகுதியானவன் நீங்க நம்புவீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லவும், ஆமா அப்படின்னு அவ சொல்றா. என்னோட லவ் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், லவ்வுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அவளை ஹாப்பியாக வச்சிருக்கியான்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சுகாசா பேசிட்டு இருக்கும்போதே வாங்க அந்த ரிக்ஷால போலாம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அம்மா அவரை எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், யாரா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. உங்க ஹஸ்பண்ட் தான், அவரை உங்களுக்கு ரொம்பவோ பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், அவர் ரொம்ப கியூட்டான பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, அப்ப லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்னு சொல்லி அரோரா கேட்கிறா. இல்ல அப்படி இல்ல, ஒரு தடவை அவரோட ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது இவா ஹினாமே ரொம்பவும் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. எந்த ஒரு விஷயத்த அவர் பேசினாலுமே பாசிட்டிவா இவங்க நல்லவங்க அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி பேசுறாரு, அது எனக்கு ரொம்பவோ பிடிக்கும்னு சொல்லவும், அவர் ரொம்பவும் நல்ல பையனா இருக்காரு, அதனாலதான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அரோரா கேட்கவும், இல்ல நான் அப்படி சொல்ல வரல, அப்ப வேற எப்படி அப்படின்னு அவ கேட்கிறா. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கியோட்டோல ஜாலியா சுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கைடே ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீ எப்பவுமே இப்படித்தானே அப்படின்னு சிட்டோசே கேட்கவும், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டேங்கோ ஷாப்க்கு போலாம், இது ரொம்பவோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே சிட்டோசேவும் அதை சாப்பிட்டு பாக்குறா. நான் சாப்பிட்டதுலயே இதுதான் ரொம்பவோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நான் சொன்னல கண்டிப்பா இது பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஆனா இது அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு அவ சொல்லுவோம். ஆமா சுகாசா கூட ஃபர்ஸ்ட் பேக்கரிக்கு தான் போகணும்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இதை தான் சொன்னேன், உனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாத, அப்புறம் எப்படி அவளை பிடிக்கும்னு கேட்கவும், அதை நான் எப்படி சொல்றது, அது ரொம்பவோ கஷ்டமான விஷயம், அவ ரொம்பவோ சூப்பரா சமைப்பா, அவ ரொம்பவோ கியூட், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இன்னும் புரியல, அவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அவ ஒரு அத்லட் அப்படின்னு அவ சொல்லவும், ஓ அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத நினைச்சு உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல சுகாசா இவ்வளவு திறமசாலியா இருக்கிறத நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு எது பிடிக்காது இதை பத்தி எதுவுமே உனக்கு தெரியாது, அவளை பத்தி ஃபுல்லா எனக்கு தான் நல்லா தெரியும், ஆனா அவ ஏன் ஒன்ன செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல கத்துறா. முன்ன பின்ன தெரியாத ஒன்ன எதுக்காக அவ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு, அவ தான் எனக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல, ஆனா இப்போதைக்கு அவ டோக்கியோ போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும்,
அப்படின்னா இப்போ பேலன்ஸ் இருக்கிறது உங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, இல்லை டோக்கியோ தான் என்னோட சொந்த ஊர், எங்கள் அப்பா அம்மாக்குமே டோக்கியோ தான் சொந்த ஊர், நாரால எங்களுக்கு யாரையுமே முன்ன பின்ன தெரியாது, எங்கள் அப்பா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், நாராவை தான் ஹார்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ அங்கே போயிட்டு அவர் ரிசர்ச் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், உங்கள் அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், நாரால நிறைய மான் கொட்டி இருக்கோ அது கூட நான் ஜாலியாக விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா இந்த யூனிவர்ஸ்லேயே அழகான பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. நம்ம காஷ்பா கிராண்ட் ஷ்ரைன் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா அந்த மவுண்டைன் 1000 வருஷமா அங்கேயே தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, நீ ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்கவோ, இல்லை எனக்கு நல்ல மெமரி பவர் உண்டு, சரி வாங்க உங்க அப்பா அம்மா மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. யாரோ எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, அது வேற யாரும் இல்லை எங்க அம்மா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பேசவும், இந்த யூனிவர்ஸ்லயே அழகான பொண்ணு அவ வெளியே தான் நிக்கிறாளா, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வெக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட பேரு சுகாசா யோசிக்கி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. ஓ என்னோட பேர் கூட யோசிக்கி தான், ஓ நீ என் பையனை கல்யாணம் பண்ணதுனால உனக்கும் அந்த பேர் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காமெடி பண்றாங்க. உங்க அப்பா காலையில இருந்து ரூம் விட்டு வெளியவே வரல, சரி நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஓடிடுறாங்க. உங்க அம்மா என்ன அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, இல்ல அவங்க பதட்டமா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறா. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பதட்டத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க தானே எங்களை வர சொன்னீங்க, இப்படி நீங்களே பதறிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட மருமகளை பாக்குறதுக்கு நான் இன்னும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகல, அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் பதறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நாங்க சடனா இப்படி கல்யாணம் பண்ணது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, இல்ல அப்படிலாம் இல்ல, சரி நாசா நீ டயர்டா இருப்ப போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ, இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம என்ன குளிக்க அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கவும், நீ இப்ப போய் குளிச்சே ஆகணும், இது என்னோட ஆர்டர் கட்டளை, எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, உன்னோட வைஃப் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், அதை நீயே புரிஞ்சுட்டு போ, ஏதோ தப்பாலாம் இல்ல அப்படின்னு சொல்லவோ, அது எப்படி நான் தப்பா எடுக்காம இருப்பேன், நீங்க ஒருவேளை அவளை திட்டிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். டார்லிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை அனுப்பி வைக்கிறா. நீங்கள் என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் ஹீரோயின் ஏதாச்சும் திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்க, அவங்க என்கிட்ட அவங்களோட சின்ன வயசை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவோ, என்ன சொன்னாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த ரூமில் எந்த ஒரு திங்ஸுமே இல்லை, உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் அப்படிதான் நிறைய திங்ஸே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், முக்கியமான விஷயங்களை பேங்க் லாக்கரில் போட்டு வச்சிருவேன், டேட்டாவை கிளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன், அப்புறமா தேவைப்படுறதை எப்போவும் என் கூடவே வச்சிருப்பேன், அது போக உன்னோட ஃபோட்டோஸ் அப்புறமா ரிங் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு எப்போவும் என் கூட தான் வச்சிருக்கேன், ஸோ நம்ம வீடே எரிஞ்சு போனால் கூட எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு தேவையான 2 ஃபோட்டோனும் கபோர்டுக்குள்ள இருக்கு, அப்புறமா நாங்க பக்கத்து ரூம்ல தான் இருப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ, அதே எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கறான். நாங்க எந்த ஒரு சவுண்ட் வந்தாலும் கேட்கப்பட்ட கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே புரியல, அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்கிறது புரியுது. எப்பவுமே நம்ம ஹீரோ வந்துட்டு பெட்ல ஹைட்டா படுப்பா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு தரையில படுப்பா, ஆனா இன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சர்ஃபேஸ்ல ஒன்னா தூங்க போறாங்க. நம்ம ஹீரோ அதை நினைச்சு வெக்கப்பட்டு இருக்கான். நானும் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பா அம்மா பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹீரோயின் அங்கே வந்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஹார்ட் லப்பு டப்புன்னு அடிச்சுக்கிடுது. ஹே சுகாசா, நீ என் கையில் வந்து படுத்துக்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோவோட ஆர்ம்ஸில் படுத்துக்கிடுதா. இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது, அவள் என்னை ஒட்டி படுத்துட்டு இருக்கா, ஆனால் அதே நேரத்தில் தப்பான ப்ரெஷர் பாயிண்ட்ல அவள் படுத்திருக்கான்னு நினைக்கிறேன், கை ரொம்பவும் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கை ரொம்பவும் நடந்தது. என்னாச்சு டார்லிங், கை வலிக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அவன் இன்னும் தள்ளி திரும்பி படுக்கவும் அவனுக்கு இன்னும் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. எனக்கு தெரியும், நான் என்னோட பெட்லேயே போய் படுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, உன்னால தான் எனக்கு கை ரொம்பவுமே வலிக்குது, எனக்கு இந்த வலி போகணும் அப்படின்னா நீ எனக்கு ஒரு குட் நைட் கிஸ் தரணும், அண்ட் அதை நீயா தான் தரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே டார்லிங் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லவோ, இல்லை நான் திறந்தே தான் வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணுவோம். அவங்க அப்பா வந்துட்டு என் பையன் என்னே மாதிரி இருக்கான்லங்க, வாயை மூடிட்டு படுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காலையில் எழுந்திக்கிறா. நம்ம ஹீரோ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். நைட் நடந்தது நினச்சி அவள் வெக்கப்பட்டு இருக்கா. இப்போ இவள் ட்ரெஸ் மாற்றணும், ஆனால் இங்கே ஒரு ரூம் தான் இருக்கு. சரி அவர் இன்னும் தூங்கிட்டு தானே இருக்காரு, டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிடலாம். நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திரா, ஆனால் நம்ம ஹீரோ முழிச்சு தான் இருக்கான். நான் முழிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அவளுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ அதனால நான் தூங்குற மாதிரியே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். இந்த சன்ரைஸை பார்க்கும்போது எனக்கு பழைய மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துருக்கா. அப்போ அவங்க அப்பா அங்கே வரவும் குட் மார்னிங் சொல்லுவோம். ஓ குட் மார்னிங் மருமகளே, இன்னும் நாசா எந்திக்கல போல அப்படின்னு அவங்க அப்பா கேட்குமோ, அது எதனால நமக்கு காட்டுறாங்க. என்னோட மருமக கிட்ட இப்போ நான் என்ன பேசுறது, வெதரை பற்றி பேசுவா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கமோ, நீங்கள் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னு நாசா சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்மா நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், வா என்னோட ஆஃபீஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. ஏங்கப்பா இவ்வளோ புக் இருக்கா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஜீனியஸ் தான் போல, இப்பதான் புரியுது நாசாவோட அறிவு உங்ககிட்ட இருந்தா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், இல்ல நாசா என்ன விடவோ ரொம்பவோ இன்டெலிஜென்ட், இந்த புக் எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி அவன் பல தடவை என்ன திட்டிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு.
உனக்கு ஹிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ஆமா இந்த லவ் லெட்டர் கூட ரொம்பவோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, உன்னால அதை படிக்க முடியுதா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருதான். ஆமா உனக்கு ஹிஸ்ட்ரி விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கவோ, யார் அப்படி சொன்னது, எனக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் ரொம்பவும் பிடிக்கும், இந்த லவ் லெட்டர் கூட ரொம்பவும் பிடிச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும், என்னால இதை ரீட் பண்ணவே முடியல, உனக்கு எப்படி இது புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி வா சாப்பாடு ரெடி ஆயிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். இந்த இடத்த எனக்கு காமிச்சதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறா. உண்மையிலேயே உனக்கு ஹிஸ்ட்ரிலாம் பிடிக்காது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்கு, ஒரு போரிங்கான ஹிஸ்ட்ரி பிளேஸ், அது கூட என்னோட நாசாவை சேர்த்தேன் அப்படின்னா அந்த இடம் எனக்கு ஸ்பெஷலா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்ப நம்ம நாராவை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கியோட்டோவில் உங்க கூட தனியாக சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் அதை சிட்டோஸே வந்து கெடுத்துட்டா, அதனால தான் இப்போ உங்க கூட இங்கே தனியாக சுற்றி பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அவள் சொல்லவும், நம்ம ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்ல போஸ்ட் கொடுக்குறான். அதை நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்துட்டு இதெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ இதெல்லாம் காட்டாதான்னு சொல்லவும், உங்களை நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லி உங்க அப்பா சொல்லியிருக்காரு, நான் உங்க பையனை எப்படி பார்த்துக்கிடுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த ஃபோட்டோவை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. 16th செஞ்சுரியில் இந்த பில்டிங் மேலே ஒரு மின்னல் விழுந்துச்சு, ஆனாலுமே இந்த பில்டிங் ரொம்பவோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், உனக்கு ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு நினச்சேன், ஆனால் இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை எனக்கு ஜஸ்ட் நல்ல மெமரி பவர் அவ்வளோதான், இந்த பில்டிங்கை கட்டின ராஜாவை எல்லாரும் மறந்துருக்கலாம், ஆனால் நம்ம இங்கே வந்தது மறக்கக்கூடாது, ஸோ ஒரு போஸ்ட் கொடுங்க, என்ன நீங்கள் போஸ்ட் கொடுக்குறீங்க, இந்த இடம் ஃபைட்டிங்க்கு தான் ஃபேமஸ், ஒரு ஃபைட்டிங் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம வேணா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எப்பவும் இப்படி தானு கேட்கவும், நான் தப்பாலாம் எதுவும் கேட்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு ஹீரோயின் கேட்கவும், ஹேஜியோ பேலஸ்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போகலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல இப்ப எதுவுமே இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்லுவோம். எனக்கு நல்லா தெரியும், அந்த கேபிட்டல் மொத்தமா அங்கதான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரி அங்க எதுவுமே இல்ல. இந்த கேபிட்டல் பிளேஸ்ல இருந்த எல்லாத்தையுமே கியோட்டோக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறதா அந்த ஒரே ஒரு பில்டிங் தான். ஆனா அது கூட உண்மையான பழைய பில்டிங் கிடையாது, திரும்ப ரீமாடலிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய குடும்பங்கள் ஒன்றா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க யாரையுமே இப்போ யாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதில்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணால் அது காலத்துக்கு அழியாமல் அப்படியே இருக்கும். ஸோ நான் உங்களை ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. நம்ம ஹீரோ பதறிக்கிட்டே காமெடியாக பேசவும், கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஏதோ அந்த போருக்கு போயிட்டு வந்த சோல்ஜர் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஐயோ அப்படின்னு அதை டெலிட் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ சொல்லவோ, இல்லை நான் டெலிட் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க அப்பா சொன்ன அந்த விஷயத்துக்காக வச்சு நான் இதை வச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, என்ன விஷயம் கேட்டால் சீக்ரெட் அப்படின்னு அவ சொல்கிறா. ஆக்சுவலி அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், உனக்கு ரொம்பவோ தேங்க்ஸ், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னோட பையனோட உயிரை நீ தான் காப்பாற்றிருக்க, நீ மட்டும் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக இறந்து போயிருப்பான். போலீஸ் எனக்கு கால் பண்ணப்போ எனக்கு ஒரு செகண்ட் உயிரே நின்றுடுச்சு, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அவன் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். அவனை நாங்கள் ரொம்பவோ பாசமாக வளர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான பையன் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். என் மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையும் விட என் பையன் தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம். அதனால தான் உங்கள் மேரேஜ்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்கிறா. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. இப்போ அவங்க அப்பா என்னோட பையனை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பாக அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் டோக்கியோக்கு போகிறாங்க. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன், ஏன்னா நீங்கள் என் கூட இருந்ததுனால அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், நானும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். தன்னோட வீடு எரிஞ்சு போய் இருக்கு, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தான் என்னோட ஹஸ்பண்ட் எப்போவோ கவலைப்படுறாரு. சுகாசா உன்னோட முக்கியமான விஷயம் ஏதாச்சும் உள்ள இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்லை எல்லாமே என்னோட சூட் கேஸில் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கான்னு ஹீரோயின் கேட்கவும், ஓ எனக்கா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு, நல்லவேளை இந்த பூச்செடிக்கு எதுவும் ஆகலை, இதை நம்ம வேற இதில் மாற்றி வளர்த்தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாமே பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு, சோ கவலை இல்ல, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் பில் எல்லாம் தேவைப்படுமேன்னு கேட்கவும், எல்லாத்தையுமே நான் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், சோ கவலை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மின்னல் விழுந்து தன்னோட வீடு எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படல, அதே நேரத்தில் வருத்தமும் படல, எல்லா விஷயத்தையுமே பொறுமையா திறமையா ஹேண்டில் பண்றாரு. இதனாலதான் எனக்கு இவரை ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். இப்போ அவங்க பேத்திங் ஹவுஸ் போறாங்க. புது வீடு வாங்குற வரைக்கும் எங்க தங்கலாம், பேசாம நம்ம ஹோட்டல்ல தங்கலாமா, ஆனா ஹோட்டல்னாலே இல்ல நாசா நீ தப்பா எதுவும் திங்க் பண்ணக்கூடாது, நம்ம ஜஸ்ட் அங்க தங்குறதுக்காக மட்டும் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹினாமி அந்த இடத்துக்கு வந்து, என்னடா தப்பா யோசிச்சுட்டு இருக்கியா எதுவும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. நீ எவ்வளவு நேரமா இங்க நின்றுட்டு இருக்க, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுறான். எங்க தங்குறதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹினாமி வந்துட்டு, எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்க வேணா தங்கிக்கிடுதியான்னு கேட்கவும், உண்மையா தான் சொல்றியா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது போக நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எங்களுக்கு இந்த இடம் இருந்திருக்காது, சோ நீங்க தாராளமா தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹினாமி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயும் ரொம்பவும் கைண்ட் பர்சனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. நாங்க இங்க தங்குறது இசகாவாக்கும் உங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லுவோம். கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ போறா. நீங்க மத்தவங்களுக்கு யோசிக்காம ஹெல்ப் பண்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே
நடக்குது. நீங்க செய்யற எல்லா விஷயமுமே 4 பேரை இன்ஸ்பிரேஷன் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்ம ஹீரோவை பாராட்டுறா. அம்மா கிட்ட கேட்டுட்டேன், நீங்க இங்க தங்குறதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹினாமே வந்து சொல்றா. ஓ ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னோட சிஸ்டருக்கு நாசா மேல ரொம்ப நாளாவே ஒரு க்ரஷ் இருக்கு. ஆனா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதே அவளுக்கு இன்னும் தெரியல. எதுக்கும் அவகிட்டயே போய் கேட்போன்னு சொல்லி உன்னோட க்ரஷ் உன் கூடவே சேர்ந்து தங்குறான், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவ கேட்கவோ, ஐயோ நாசாவை நான் அப்படிலாம் நினைச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வெக்கப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வந்து இசாகாவாக்கு என்ன இங்க தங்க விட்டதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். நீ லவ் பண்ற பையனோட ரிங் ஃபிங்கர்ல அவன் ரிங் போட்டிருக்கான், இதை எப்படி இவ நோட்டீஸ் பண்ணாம இருக்கா அப்படின்னு ஹினாமி பார்த்துருக்கா. உன்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு வந்தியா நாசா அப்படின்னு சொல்லி இசாகாவா கேட்கவும், சுகாசாவை என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சுகாசா நாசாவோட சிஸ்டர், இவன் எதுக்காக அவன் பேரண்ட்ஸ் கிட்ட அவளை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அது போச்சு இவ கண்டுபிடிக்க போறான்னு நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமே பயப்படவும், ஓ அவளை நீ பொறுப்பா பாத்துக்கிட்டுதாங்கிறத காட்டுறதுக்காக போயிருக்கியா அப்படின்னு சொல்லி அவ வேற மீனிங்ல கேட்கறா. இவா இப்படி மரமண்டையா இருக்கிறதோ ஒரு வகைக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமி நினைக்கிறா. அப்ப அவங்க அம்மா வந்து, சுகாசா உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் தான் அவங்க அம்மா சொல்லவோ, என்னது ஒய்ஃபா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா நாசாக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவோ, உடனே ஐசகாவா ஷாக் ஆயிட்டு இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், நீ லவ் பண்ற பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இது கூடவா தெரியாம இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நாசா முன்னாடியே கேட்கறாங்க. அதை நீங்க அவ முன்னாடியேவா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. என் ஃபேமிலி அப்படிதான் கண்டுக்கிடாதான்னு ஹினாமே சொல்றா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இப்படி தோல்வியிலேயே முடியணும். ஒரு நாள் கிளாஸ்ல யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு சம்ம நாசா ரொம்பவோ ஈஸியா சால்வ் பண்ணா. அவன் ரொம்பவோ திறமையான பையன் அப்படின்னு இசாகாவா சொல்லிட்டு இருக்கவும், அவ்வளவுதான் பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இந்த பிளாஷ்பேக் மூலியமா அவ என்ன சொல்ல வரானா, அவ நாசாவை லவ் பண்ணிருக்கா, இப்ப அவளுக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, நீ வேணா பிரேக்கப் ஆன சோகத்துல உன்னோட முடிய வெட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கலாய்க்கிறாங்க. உங்க பொண்ணோட ஃபீலிங்ஸ் நீங்க ஏன் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஆல்ரெடி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டான், அதுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படவும், இதுல ஓன் தப்பு எதுவும் இல்ல, அவ லவ்வாவா சொல்லாதது அவளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹினாமி சொல்லவும், ஹினாமி சொல்றதும் கரெக்ட் தான், இது என்னோட தப்பு தான், இப்போ நான் தலை குனிஞ்சு நடக்க கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும். நாசா உன்னோட மேரேஜ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை நினச்சி நான் சோகமெல்லாம் இருக்க போகிறதில்ல, இதுக்கப்புறமா என்னோட யூடியூப் சேனலில் கேமிங் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. ஒரு வழியாக அந்த பிரச்சனை நார்மலாக முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. லாண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, காசை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை அது இல்லை இது வேற அப்படிங்கவோ, இந்த பொண்ணுங்க தான் லாண்ட்ரி வேலை பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை, நானும் லாண்ட்ரி வேலை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்லை இது வேற விஷயம் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது. உடனே ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா ரெண்டு பேருமே தனித்தனியாக அவங்களோட துணியை துவச்சிக்கிடவன்னு சொல்லவோ, இல்லை இது என்னோட பிரச்சனை தான், நான் உங்கள் துணியவோ சேர்த்து துவைக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவள் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கவும் ஹினாமி வந்துட்டு அம்மா ஒன்று எதுக்காகவோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இதுதான் அவளோட ட்ரெஸ்ஸா, இப்படி நான் தனியாக வச்சு ஒரு நாள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுக்க போகிறதுக்குள்ள ஹினாமி திடீர்னு அந்த இடத்துக்கு வரா. நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு நம்ம கேட்கவோ, நான் அப்போலேருந்தே இங்கே தான் நிற்கேன், நான் உன்னை என்னமோ நினச்சேன், பரவாயில்ல நீயும் தைரியமா ஆம்பளைங்க பண்ணுற சில விஷயங்கள் எல்லாம் பண்ண தான் செய்கிற, நீங்கள் ரெண்டு பேரும் புது கப்பிள்ஸ், இன்னைக்கு நைட் இங்கே தானே இருப்பீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் ஓடிடுதா. ஹினாமி கண்டிப்பாக நைட் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பா, ஸோ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆக்சுவலி இந்த லாண்ட்ரி கூட ஹினாமி ஃபேமிலிக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆச்சரியப்படுதா. லாண்ட்ரிக்கு நம்ம இப்போ தான் ஒன்றா சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைமாக வரோம் இல்லை, ஆமா நீ எப்பவும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டியே, எதுக்காக இப்போ ட்ராக் சூட் போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஊருக்கு கொண்டு போன இந்த லாண்ட்ரியில் துவைக்க போட்ட இந்த ட்ரெஸ்ஸை தவிர்த்து என்னோட மற்ற எல்லா ட்ரெஸ் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். உன்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஐயோ கத்தாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ அவளுக்கு வேற புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஹினாமி கேட்கவும், லாண்ட்ரி பண்ண துணி காஞ்சிடுச்சு, இப்போதைக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் சொன்னா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹேய் மரமண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா, பொண்ணுங்களுக்கு அவங்களோட ட்ரெஸ் தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், அதுதான் அவங்கள ரொம்பவும் க்யூட்டாக காமிக்கும், உன்னோட ஒய்ஃபோட க்யூட்னஸ் நீ இழக்க விரும்புறியா அப்படின்னு ஹினாமி கேட்கவும், நம்ம ட்ரெஸ் வாங்க போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஓ ஆமா உங்களோட ட்ராக் ஷூட் இல்லை எனக்கு இல்லை உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போவே வாங்க போனோம் அப்படின்னு சொல்கிறான். சரி எந்த கடைக்கு போகலாம், நீங்கள் எப்பவும் எங்க ட்ரெஸ் வாங்குவீங்கன்னு கேட்கவும், மென் ஸ்டோரில் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வேற ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறா, அங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்கு, சரி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணி காட்டுறா. இது ரொம்பவும் க்யூட்டாக இருக்கு, ஆனாலுமே வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீங்கள் இவ்வளோ பொசசிவாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, சரி அப்போ எனக்கு க்யூட்டாக இருக்கிற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எல்லாமே அவளுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கு, சரி நம்ம இதை வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ரெண்டு பேருமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. சுகாசா உனக்கு இவ்வளோ சீப்பான ட்ரெஸ்ஸே போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இதுவே போதும், ஆடம்பரமாலாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எப்போவுமே சுகாசா ரொம்பவும் பொறுப்பாக நடந்துக்கிட்டா, இதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவோ, இப்போ அவங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டாங்க. சரி வாங்க நம்ம உங்களுக்கு ட்ரெஸ் வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல நமக்கு நிறைய விஷயங்களை சீக்ரெட் ஆவதுல இருக்கு, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹினாமியா போயிருந்தா. ஆனா எல்லாமே பழைய பொருட்களா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவோ போர் அடிக்கி
சுகாசா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கவோ இல்லை நீங்கள் பசியோட வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு சமைச்சு கொடுக்குறா. எங்கள் அம்மா எப்போவுமே சமைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு இன்ஸ்டன்ட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நான் இருக்கல இனிமேல் நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ரைஸ் பால் இருக்கு. ஓ நீ ரைஸ்லாம் கூட மேக் பண்ணிட்டியான்னு கேட்கவும் ஆமாம் அது ரொம்பவோ சிம்பிள் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறா. அது ரொம்பவோ டேஸ்ட்டாக இருக்கு. அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. உங்களுக்கு எப்போ தேவைனாலும் கேளுங்க நான் இதை செஞ்சு தரேன் ஆனால் டெய்லியும்லாம் என்னால் செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. அங்கே சாஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறா. அதையும் ஹீரோயின் தான் ஹோம்மேடா ரெடி பண்ணியிருக்கா. இனிமே டெய்லியும் என் ஒய்ஃப் கையால தான் எனக்கு வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். இப்போ அவங்க 2 பேருமே அந்த டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நீங்கள் வேணா டிவி பார்த்துட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ டிவி ஆன் பண்ணவும் அது ஓல்டு டிவிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுக்கல. உடனே ஹீரோயின் பதறுதா. ஏன்னா அவளுக்கு டிவி தான் ரொம்பவோ பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அதுக்கப்புறம் அவள் ஹாப்பி ஆகுறா. இப்போ ஹினாமி வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு மெலன் வாங்கியிருந்தோம், இந்தாங்க நீங்கள் இதை சாப்பிடுங்க, நீங்கள் 2 பேரும் கப்பல்ஸ் ஏதாச்சும் சின்ன சிறுசுங்க பண்ணுவீங்க, நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவள் கிளம்புறா. உடனே இவங்க 2 பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ அந்த மெலனை வெட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே அந்த மெலன் எடுத்து சாப்பிட்றாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ டேஸ்டான விஷயத்தை நான் சாப்பிட்டதே இல்லை, மெலன் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஊட்டி விட போகிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவோ வெக்கப்படுவா. அன்னைக்கு நீ மட்டும் எனக்கு லைமோடான ஓட்டி விட்டல, இப்போதான் இங்கே யாருமே இல்லையா ஒழுங்கா காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே இப்போ அதை வாங்கி சாப்பிட்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அவங்க பழைய ஹவுஸ் ஓனர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி புதுசாக ஒரு அபார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட பழைய ஹவுஸ் ஓனர் புதுசாக ஒரு அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காரு, அங்கவே நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க 2 பேரும் தனியா இருந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் என்னைய அதை பார்க்க வச்சு விடு அப்படின்னு அவ சொல்லுவோம். நான் அப்படிலாம் ஏதோ தப்பா ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பழைய ஹவுஸ் ஓனர் புது அபார்ட்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காராம், நம்ம அட்வான்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை, பழைய அதே வாடகைக்கே நமக்கு ஒரு வீடு தாரேன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அவங்க போறாங்க. இது ரொம்பவும் பெரிய இதுதானா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவோ இதுல இப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இது இல்லைன்னா கூட நம்ம இதை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போறா. அந்த பில்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில்டிங்கா இருக்கு, பெரிய ரிச்சானவங்களுக்காகவே அதை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு, வாங்க நம்ம இதை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் பாக்குறாங்க. பேத் டப்ல குளிச்சுக்கிட்டே மொத்தமா அந்த சிட்டியவே பாக்குற மாதிரி ஒரு சீனரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம புதுசா போக போற வீட்டுல கண்டிப்பா பாத்ரூம் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஓ ஆமா நானும் அவ்வளவு ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு இருக்கவும் என்ன டார்லிங் யோசிக்கிறீங்கன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அங்க இருக்கிற பெட்டை பாக்குறாங்க. சுகாசா நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரே பெட்ல தானே தூங்கணும் அப்படின்னு கேட்கவும் ஹீரோயினை வெக்கப்பட்டுக்கிட்டே ஆமா அப்படின்னு சொல்றா. நம்ம நினைச்ச மாதிரியே இது நம்ம பார்க்க வந்த பில்டிங் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆனாலுமே இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நானும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த அபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, ஆனால் நம்ம குட்டியா இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கு ரொம்பவும் நான் பக்கத்திலேயே எப்பவோ இருப்பேன், எந்த வீட்டுல நான் வாழ்ந்தாலும் சரி உங்க கூட இருந்தாதான் நான் ரொம்பவும் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் நானும் தான் சுகாசா ஒரு நாள் கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்கு பிடிச்ச அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. என்னோட பேர் ஹினாமி, எனக்கு 15 வயசு ஆகுது, என்னோட ஃபேமிலி ரன் பண்ற அந்த பேத்திங் ஹவுஸை நான் தான் அதிகாலையில எழுந்துச்சு எப்பவோ கிளீன் பண்றேன் அப்படின்னு கெத்தா வந்து நிக்கிறா. ஆனா அவளுக்கு தூக்கமா தான் வருது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க, நான் வேணா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கவோ இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமி சொல்றா. நாசாக்காச்சும் உங்க ஃபேமிலியை நல்லாவே தெரியும், அவன் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், என்னையவோ சேர்த்து நீங்க தங்க விட்டுருக்கீங்க, நானும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நான் இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பியாச்சும் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. சரிவா ரொம்பவோ ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறாள்னு சொல்லி ஹினாமிவோ ஒத்துக்கிட்டா. ஹே சுகாசா நான் உனக்கு ஒரு செல்ல பேரா, இனிமே உன்னை சோகான்னு கூப்பிடுவா அப்படின்னு கேட்குவோம். அப்படின்னா நான் உன்னை ஹீனான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனது ஹீனாவா? சரி ஓகே, இந்த ரோபோட் கிளீன் பண்ண முடியாத இடத்த மட்டும் நீ போய் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமி சொல்றா. இந்த மாதிரி கிளீனிங் ரோபோட்லாம் விற்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்குவோம். இல்ல நாசா தான் மெனக்கிட்டு இதை ஸ்பெஷலா உருவாக்குனா, இந்த ஆட்டோமேட்டிக் பக்கெட் கிளீனிங் மிஷினையும் இவன் தான் உருவாக்குனா, அவன் நிறைய புது புது விஷயங்களை இன்வென்ஷன் பண்றான், இந்த பேத்திங் ஹவுஸ்க்குன்னே நிறைய விஷயங்களை உருவாக்கி கொடுத்துருக்கான், இப்படியே விட்டா அயன்மணியே வெஞ்சிருவான் போல அப்படின்னு ஹினாமி சொல்லிட்டு இப்போ அவங்க கிளீனிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் கிளீனிங்கை பத்தி என்ன தெரிய போகுது, இவ எப்படியோ ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமி நினைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல கிளீன் பண்ணியிருக்கா. இதுக்கு முன்னாடியே நீ இப்படிலாம் கிளீனிங் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி ஹினாமி கேட்குபோ இல்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், ஆனால் இந்த கிளீனிங் வேலை பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமானதுங்கிறத நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலேயே ஒன்று பாராட்டி ஆகணும் ஹினாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அவளுக்கு ரொம்பவோ பிடிச்சி போயிடுது. நான் ரொம்ப நாளாகவே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நாசா எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான், அவன் இல்லாத ஒரு லைஃபை என்னால் யோசிச்சே பார்க்க முடியல, அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், உன்னோட உயிரை பணைய வச்சு நாசாவை நீ காப்பாற்றினதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்கிறா. நாசாவை நான் காப்பாற்றினதுக்கு எனக்கு நானே தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிடணும், அவர் திடீர்னு சூசைட் பண்ணுற மாதிரி அந்த ட்ரக் முன்னாடி வந்து நின்றுட்டாரு, ஆனால் எப்படியோ அவரை காப்பாற்றிட்டேன்னு சொல்லவும் அம்மா உனக்கு எதுவும் அடிப்படலையா அப்படின்னு சொல்லி ஹினாமே கேட்கவும் எனக்கும் சில போன் ஃப்ராக்சர் ஆச்சு, அதுக்கப்புறமா மண்டை உடஞ்சுது, ஆனாலும் இப்போ நாங்கள் 2 பேருமே நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா.
இப்போ நம்ம ஹீரோயினும் ஹினாமிவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ காலையில எந்திரிச்சு வரான். நீ எப்படி ஹினாமி கூட க்ளோஸ் ஆனன்னு கேட்கவும் அவளும் நானும் ஒரே ஒரு பர்சன் மேல தான் ரொம்பவும் அக்கறையா இருக்கோம். சரி வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு அவங்க போறாங்க. என்னோட சிஸ்டரும் அவங்க கூட சேர்ந்துட்டா, ஆனா நான் மட்டும் ஒரு என்பிசி கேரக்டர் மாதிரி யாருக்கும் தேவையில்லாம மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா வருத்தப்படுறா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் ஒன்னதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சாப்பிட என்ன பிடிக்கும்னு கேட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் அதை நான் ஆல்ரெடி அனலைசிஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். டெய்லி குக்கிங் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்குது கறி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அப்ப அதை நான் நாளைக்கு சமைக்கிறேன். ஆனா தேவையான கறி பவுடர் இல்லையேன்னு ஹீரோயின் கேட்கவும் சரி வா அப்ப நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைக்கு போயிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமி அம்மா கிட்ட சொல்லவும் நாசா கொஞ்சம் இங்க வா, ஓச்சகி பார்க் வழியா அவளை கூட்டிட்டு போய் இந்த டயத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்றான். உங்களுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு எதுவோ தப்பு இல்லைன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹீரோயின் என்னதுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இப்போ அவளை கூட்டிட்டு போறான். இப்போ அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை அவங்க 2 பேருமே சாப்பிட்றாங்க. அவங்க அந்த பார்க் வழியாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா டார்லிங் இந்த இடத்துல ஏன் யாருமே இல்லை, நான் ஒரு பொண்ணு என்ன தனியாக கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் பண்ண போறீங்களான்னு ஹீரோயின் கேட்கவும் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் சும்மா காமெடியாக கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்னை கிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னவா கேட்கவும் நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க கூடாதுல்ல அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போறான். நம்ம இப்போ சாப்பிட்ட பன் வந்துட்டு கார்லிக் ஃபிளேவர், ஸோ நம்ம இப்போதைக்கு கிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருந்தா. உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த நைட் ரொம்பவோ அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அவளை ஹக் பண்ணி சுகாசா என்ன மேரேஜ் பண்ணதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்க எனக்கு கிடைக்க நான் ரொம்பவோ கொடுத்து வச்சிருக்கணும், உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு புதுசா நகத்துல இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சா மின்னல் தாக்கி வீடு எரிஞ்சு போயிட்டா அப்படின்னு அந்த மெய்ட் சொல்லவோ அப்படின்னா என்னோட சிஸ்டருக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, அவங்க நாரால இருந்தப்ப தான் அந்த வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மெய்டு சொல்றா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதேன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப அவளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை கத்திட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்கா. ஹே சுகாசா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை கேட்கவும் ஓ இதுவா டிடர்ஜென்ட் தீந்து போச்சு அதான் போய் கடையில வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சுகாசா காமெடி பண்ணவும் அதை பத்தி யார் கேட்டா இந்த வீட்டை பத்தி கேட்டேன் அப்படின்னு சிட்டோசை சொல்றா. இப்போ எங்களுக்கு வீடு இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ அப்படின்னா இப்ப நீ எங்க தங்கியிருக்கேன்னு கேட்கவோ எங்க நான் இந்த இடத்துல தான் தங்கியிருக்கேன், எனக்கு நைட் எவ்வளவு குளிருன்னு தெரியுமா, உள்ள நான் கேஸ் ஸ்டவ் எல்லாம் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவோ சிட்டோசை ஆச்சரியமா உள்ள போய் பாக்குறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி போயிருந்தா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருதா. பழைய பொருட்கள் எல்லாத்தையும் நாசா எடுத்து வச்சிருக்கான். எல்லாமே கேம்ஸா தான் இருக்கு. அப்ப அதுல ஒரு விஷயம் மட்டும் என்னதுன்னு சொல்லி நம்ம நாசாக்கு தெரியல. ஓ இதுவா இது டாக்கோயாக்கி பிளேட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ ஓ இதுலதான் டாக்கோயாக்கி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படவோ சரி நீங்க இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் வேணா உங்களுக்கு டாக்கோயாக்கி செஞ்சு தருவான்னு ஹீரோயின் கேட்கவும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நம்ம டாக்கோயாக்கி பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹினாமிட்ட போயிட்டு நாங்க டாக்கோயாக்கி பார்ட்டி வைக்க போறோம், நீ வாரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒன்ன மட்டும் இல்ல இசாகாவையும் கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவோ நம்ம ஹீரோட்ட போயிட்டு மறந்துட்டியா இசாகாவாக்கு உன் மேல கிரஷ் இருக்கு, அவளுக்கு உன் வைஃப் கூட சேர்ந்து இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹினாமி பேசிட்டு இருக்கும் போதே சிட்டோசை அந்த இடத்துக்கு வந்துருதா. உன்னை கண்டுபிடிச்சிட்டா பிக் சிஸ்டர் அப்படின்னு சிட்டோசை சொல்லவும் நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹினாமி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்க தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கறத அவ எக்ஸ்பிளைன் பண்ணவும் உடனே நம்ம ஹீரோயினோ ஆமா நான் இங்க தான் தங்கியிருக்கேன், இது இந்த தரையில தான் படுப்பேன்னு சொல்லவோ நீ நம்ம வீட்டுக்கு வரல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி சிட்டோசை கேட்கவும் நீ அவளை ரொம்பவோ டீஸ் பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப நீ என்ன ஏமாத்திரல அப்படின்னு சிட்டோசை சொல்லவோ ஹே இந்த பேத்திங் ஹவுஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆராவும் ஸ்கார்லட்டும் வாங்க போய் குளிக்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க எல்லாருமே பேத்திங் ஹவுஸ்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணியில போய் குளிக்கிறாங்க. தண்ணியோட டெம்பரேச்சர் கரெக்டான சூடுல இருக்கு. அவங்க நல்லா குளிச்சுட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்டு இது ரொம்பவோ சூப்பரா இருந்தது, இன்னொரு நாள் வரா அப்படின்னு சொல்லி போயிட்டு நான் என்னோட சிஸ்டருக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சிட்டோசை வந்து கத்துறா. நீ சொன்னதை விடவோ இப்ப பெரிய முட்டாளா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹினாமி கலாய்க்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லிடுவோம், இந்த இடத்துலயா போய் தங்கியிருக்கேன்னு கேட்குவோம். இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி ஹினாமி டென்ஷன் ஆகுவோ இல்ல இந்த இடமும் நல்லா தான் இருக்கு, எங்க இடம் இதை விட சூப்பரா இருக்கும், அங்க டிவி எல்லாம் இருக்குன்னு சொல்லவும் நான் இந்த இடத்துல தான் தங்க போறேன் ஏன்னா இங்க மெகா டிரைவ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு சொல்லி நாசா மனசுக்குள்ள நினைக்கிறான். அதையும் அவ நம்பிட்டு நம்ம வீட்டுல நான் வேணா உனக்கு ஒரு பெரிய கேம் செட் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு கேம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் அவ தயங்க ஆரம்பிக்கிறா. லேட்டஸ்ட் எடிஷன் PS5 வாங்கி தரேன் நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லவும் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா ஓடிக்குள்ள வரா. நீ யாரு அப்படின்னு சிட்டோசை கேட்கவும் இவ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹினாமி இன்ட்ரோடியூஸ் பண்றா. நிறைய ஆளுங்க இருக்காங்க, டாக்கோயாக்கி பார்ட்டிக்கு எல்லாருமே வாங்கன்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். டாக்கோயாக்கி பார்ட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருந்தா நான் நல்ல டேஸ்டான சாப்பாடு சமைச்சு தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் இப்படி நடக்கும் தெரிஞ்சு நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த மெய்டு சொல்றாங்க. சரி வாங்க சமைக்கலாம்னு ஹீரோயின் சொல்லவும் இந்த வயசுல இருக்கிற டீனேஜ் பசங்களுக்குலாம் சமைக்கவே தெரியாது, அவங்க யூடியூப் பார்த்து தப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இசாகாவா சொல்றா. இவன் நல்லா சமைச்சான்னா இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவன் நாசாக்கு ஏத்தவலான்னு சொல்லி அப்படின்னு இசாகாவா சொல்லவும் நாசா தான் என் சிஸ்டருக்கு ஏத்தவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. ஒரு நல்ல ஒய்ஃப்க்கு நல்லா குக்கிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா சொல்றா. என்னோட சிஸ்டர் சூப்பரா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை சொல்றா. இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு ஹினாமே கேட்கவும் எல்லாம் நல்லபடியா தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல சமைச்சு வச்சிருக்கா. இப்ப எல்லாருமே அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பாக்குறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா சாப்பிட்டு பாக்குறா. டேஸ்ட்டும் பிரமாதமா இருக்கு. அடுத்தாங்க கீழே பாஸ்தா இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. அதுவும் ரொம்பவும் சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே நீ நல்லா குக்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஐயோ நான் அவளை பாராட்டக்கூடாது, அவ என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா நினைக்கிறா.
இப்போ என்ன சொல்ற என்னோட சிஸ்டரை பத்தி அப்படின்னு சொல்லி சிட்டோசே கேட்கவும், ஒரு நல்ல ஒய்ஃப் குக்கிங் மட்டும் இல்ல கேமிங்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் தன்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து என்டர்டைன்மெண்டா இருக்க முடியும், இந்த கேம் விளையாட வரையா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க ஒரு ஃபைட்டிங் கேம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் விளாண்டது இல்லைன்னு சொல்றான். ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதோட செகண்ட் எடிஷனை விளாண்டுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சின்ன வயசுல என்னதான் கேம் விளாண்டுன்னு கேட்டா நம்ம ஹீரோ மொக்கையா இருக்கிற கேம் எல்லாம் சொல்றான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை டக்குன்னு தோக்கடிச்சிருதா. நான் தான் சொன்னல எனக்கு இது அவ்வளவா விளாட தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டக்குன்னு தோத்து போயிட்டே இருக்கான். நீ ரொம்பவும் மொக்கையா விளாடுற நாசா, விட்டா நான் கூட உன்னை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஹினாமி சொல்லவும், ஓ அப்படியா நீ எவ்வளவு திறமையா விளாடுறன்னு வா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஹினாமிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் மேட்ச் நடக்குது. பரவாயில்ல நீ பிளாக்லாம் பண்ண தெரிஞ்சிருக்க, சூப்பர் மூவ்ஸ் எல்லாம் கூட உனக்கு போட தெரியுதா, அப்ப என் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை ஈஸியா தோக்கடிக்கிறா. என்னோட சிஸ்டர் கேம் ரொம்பவும் சூப்பரா விளாடுவா, ரெண்டாவது அவளுக்கு எப்பவுமே தோக்குறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே சொல்லவும், நான் அந்த லெவலுக்கு எல்லாம் பெருசா எதுவும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் தன்னடக்கத்தோட பேசுறா. மேட்ச் ரொம்ப சீரியஸா போகுது. சோ கண்டிப்பா வின்னர்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைட் சொல்லவும், ஓ ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான், ஆனா என்ன கிஃப்ட் கொடுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு நாசாவை நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண சொல்லலாம், அவன் கண்டிப்பா பண்ணுவான் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. என்ன வேணாலும்னா அப்படின்னு ஹினாமே கேட்கவும், என்ன வேணாலும் அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. பிசிக்கலி பாசிபிளா இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே சிட்டோசேவோ இசாகாவும் ஒத்துக்கிடவும், என் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. கேம்ல எனக்கு எதுவும் பெருசா தெரியாது, நீங்களே விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்றா. அப்படின்னா நம்ம 3 பேர் தானான்னு ஹீரோயின் கேட்கவும், சிஸ்டர் உனக்கு என்ன பத்தி தெரியாது, நீ போனதுக்கு அப்புறமா நான் இதுக்காகவே நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு சிட்டோசே சொல்றா. நான் நிறைய கேமிங் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்கேன், சோ உன்னை ஈஸியா தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இசாகாவா சொல்றா. இந்த டாக்கோ பார்ட்டி சூப்பரா போகுதுலன்னு ஹீரோ கேட்கவும், ஆனா டாக்கோவே இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்றா. நான் இந்த கேம்ல ஜெயிச்சு நாசாவை ஓட்டு துணி இல்லாம ரோட்ல நடக்க விடணும் அப்படின்னு சொல்லி சிட்டோசே நினைக்கிறா. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே சிட்டோசே தோத்து போயிருதா. கண்ட்ரோலர்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நம்ம ரீமேட்ச் விளையாடலாம் அப்படின்னு சிட்டோசே கேட்கிறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு இசாகாவா சொல்றா. கண்டினியூஸா சிட்டோசே தோத்துக்கிட்டே தான் இருக்கா. இசாகாவா ரொம்பவும் சூப்பரா விளையாடுறா. என்னோட சிஸ்டர் ஒரு முட்டாள் தான், ஆனா கேம்னு வந்துட்டா அதுல அவ ரொம்பவும் திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமே சொல்றா. என்ன ரெடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கவும், என்ன ரெடியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரவும், நான் கண்டிப்பா அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இசாகாவா சொல்றா. இசாகாவா ஃபுல் டே கேம் விளையாடுறதுனால அவ இதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்லவும், சுகாசாவும் ஒன்னும் குறைஞ்சவா இல்ல, இதுக்கு முன்னாடி 24 மணி நேரமும் கேம்ஸே விளையாண்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சிட்டோசே சொல்றா. பரவாயில்ல நீ ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற, ஆனா இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா நம்ம ஹீரோயினை வந்து தோக்கடிச்சிருதா. நான் சொன்ன மாதிரியே உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா கொஞ்சம் ஓவரா பேசுறா. நம்ம ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. நாசா நான் கேட்டது நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பழைய ஓல்டு கேம் கண்ட்ரோலர் இப்ப கடையில கிடைக்காது, அதை நம்ம ஹீரோவே வந்து ரெடி பண்ணிருக்கான். எல்லா ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கும் பேசிக்கான கேம் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இசாகாவாக்கு இதுல அந்த கண்ட்ரோலரை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதே தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் அதுல ரொம்பவும் ஈஸியா ஜெயிக்கிறா. இப்போ நம்ம 2 பேருமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். இப்போ இவங்க 2 பேருக்கும் திரும்ப ரீமேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபைட் ரொம்பவும் சீரியஸா போகுது. ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பிரைஸ்ங்கிறதையே மறந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இப்போ இசாகாவா வந்துட்டு ஓரளவு சூப்பரா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ கண்ட்ரோல் பண்ண நல்லாவே கத்துக்கிட்டா, விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இப்ப மேட்ச் ரொம்பவும் சீரியஸா போகுது. கடைசியில இவங்க 2 பேருமே ஒரே நேரத்துல 2 பேரையும் நாக் அவுட் பண்ணி டபுள் கேவோவா விழுந்துருது. மேட்ச் டிராவ் ஆயிருது. 2 பேருமே இப்போ நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. கைஸ் இன்னும் 1 மிச்சம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ தான் டாக்கோயாக்கி பார்ட்டியவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே டாக்கோயாக்கி எடுத்து சாப்பிடுறாங்க. இது என்ன திரும்ப மாட்டேங்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை அப்படி பண்ணக்கூடாது டார்லிங், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு கத்து கொடுக்குறா. நீங்க இன்னும் அவங்க கல்யாணத்துக்கு எதிராக தான் இருக்கீங்களா அப்படின்னு அந்த மெய்டு கேட்கவும், என்னோட சிஸ் ஆயிடுச்சா, சரி ஓகே இருங்க என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போன் வைக்கிறான். ஏதோ பிரச்சனையான ஹீரோயின் கேட்கவும், ஆமா ஒரு ஒர்க் வந்துச்சு அது முடிய நேராகும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி சரி கவலைப்படாதான் நம்ம ஹீரோ சொல்லவோ, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ இப்போ 3 லேப்டாப்ல ஒரே நேரத்துல வேலை பார்க்கறான். கண்டினியூஸா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு வழியா ஒர்க்க முடிக்கிறான். உங்க ஃபேஸ் என்ன ஒரு மாதிரி ரெட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இருமுறான். தெர்மாமீட்டர் எடுக்கிறான்னு ஹீரோயின் பார்க்கவும், அதெல்லாம் வேணான்னு ஹீரோ சொல்றான். இப்போ தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தா 39.8 டிகிரி இருக்கு. உடனே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா. இப்போ மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. எனக்கு காய்ச்சல் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி உங்க ஒய்ஃப் நான் உங்களை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல வேண்டாம் அப்புறம் என்கிட்ட இருந்து உனக்கும் காய்ச்சல் வந்துருச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்குலாம் உடம்பு சரியில்லாமையே போகாது, காயமும் எப்பவோ ஏற்படாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றானே புரியல. இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ரொம்பவோ டேக் கேரா பாத்துக்கிட்டா, எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருந்தா, என்ன பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்கும் போது கியூட்டா இருக்கான்னு சொல்லி அதை ஒரு போட்டோவோ எடுத்து வைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. மணி அதுக்குள்ள ராத்திரி 8 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடல, ஏதாச்சும் சாப்பிட வேணுமான்னு கேட்கவும், இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக்குறா. உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏதாச்சும் பண்ணணுமான்னு ஹீரோயின் கேட்கவும், வேணா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு முன்னாடி நான் உங்களோட உடம்ப க்ளீன் பண்ணி தான் டெட்டாயில் போட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இல்ல வேணாம், நம்ம ஹீரோ சொல்லவோ ஒழுங்கா ஷர்ட்டை கலட்டுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவை வந்துட்டு ஹீரோயின் க்ளீன் பண்றா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரே கூச்சமா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றான். அடுத்தது ஃபேண்ட்டை கலட்டுங்க அப்படின்னு சொல்லவோ இல்ல வேணாம், அதெல்லாம் நானே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. இதே சுச்சுவேஷன்ல நீ இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்படுறா. ஆனா நீங்க எதை பண்றதா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வெக்கப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்றதுக்கு ஹீரோயின் கொடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்னை ரொம்பவோ கஷ்டப்படுத்திட்டேன்னா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லவோ எப்படியும் நீங்க சரியாயிருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஓ அப்படியா நம்ம ஹீரோ கேட்குறான். நான் உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ உங்களுக்கு ரொம்பவும் அடிபட்டு இருந்துச்சு. அவ்வளோ காயம் இருக்கிறவங்களால எந்திக்க கூட முடியாது. ஆனால் நீங்கள் என்னடான்னா என்னை பார்க்கணுங்கிறதுக்காக ஓடி வந்திருக்கீங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் திருந்தாமல் ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறா. சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான், அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களை பற்றியோ கொஞ்சம் கேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு சரி தூங்குங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறதோ கரெக்ட் தான். எனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் என்னை பற்றியோ கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை வந்து கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் கேட்டப்போ நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது எனக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் அந்த வேலையை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சதுக்கு காரணமே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபயர் ஒர்க் பார்க்க போகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் ஓ ஆமாம் ஃபயர் ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் என்னோட வேலையை குயிக்காக முடிச்சேன் அப்படின்னா தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபயர் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ண முடியும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி இனிமேல் இந்த மாதிரி எப்போவோ ஸ்ட்ரெயின் பண்ணி என்னை வருத்தப்பட வைக்காதீங்க. உங்களை நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ தூங்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் தான் என்னை பற்றி ரொம்பவோ கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ தூங்குறான். அடுத்த நாள் ஆகுது. ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு ஓக்கட்டான் போடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹினாமே கேட்குறா. ஆனால் என்கிட்ட அது இல்லையேன்னு ஹீரோயின் சொல்லவோ அதில் தான் நீ ரொம்பவோ க்யூட்டாக தெரிவ, அப்படின்னா தான் நாசாக்கு வாமலை இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு அவள் சொல்லவோ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகேன்னு அந்த ஊக்கட்டானா அவள் கிட்ட கொடுக்குறா. ஓ ஊக்கட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஹினாமே உங்களோட பெர்ஃபெக்ட் சைஸ் தெரிஞ்சுதான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லவோ அவள் எந்த சைஸ் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ டபுள் மீனிங்ல காமெடி பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாத்திரா. அந்த ஊக்கட்டான்ல ரொம்பவும் அவள் க்யூட்டாக இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு இருக்காம உங்கள் ட்ரெஸ்ஸை போய் மாற்றுங்கன்னு சொல்லவும் நீ இதில் ரொம்பவுமே க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை கிஸ் பண்ணுறான். சரி இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நமக்கு லேட் ஆயிரும், சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ட்ரெஸ்ஸை மாற்றுறான். ஓ கேமராவும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் உன்னோட க்யூட்டான பிக்சர்ஸை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோ எடுக்கிறான். இப்போ இவங்க ஃபெஸ்டிவலுக்கு வராங்க. ஃபயர் ஒர்க் ஆரம்பிக்க இன்னும் நிறைய நேரம் இருக்குது. உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குவோம். எனக்கு டாக்கையாக்கி வேணும்னு சொல்லுவோம். அன்னைக்கு தானே நம்ம வீட்டில் செஞ்சோன்னு சொல்லுவோம். ஆனால் கடையில் செய்கிறதோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறான். அது சூடாக இருக்குது பார்த்து சாப்பிடுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நேற்றுக்கு ஃபுல்லாக நான் உங்களை கேரிங்காக பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு என் கூட இருந்து நீங்கள் என்ன கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவள் அதை சாப்பிட்றா. 2 பேருக்குள்ளதுமே ரொம்பவோ சூடாக இருக்கு. இப்போ அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா ஹினாமி ஒரு கடை போட்டிருக்கா. இசகாவா சிட்டோசே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குவோம். அதே தான் நானும் கேட்குறேன், நான் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிட்டோசே கேட்குவோம். ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இசகாவா சொல்கிறா. ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த மெய்ட் சொல்லவும் இவ்வளோ நேரம் தின்னுட்டு தானே இருந்தீங்க, வாய் மூடிட்டு அதே வேலையவே பாருங்க அப்படின்னு சொல்லி சிட்டோசே திட்டுறா. இதெல்லாம் எனக்கு ரொம்பவோ ஈஸி. நான் ஒரு பேப்பர் ஸ்கூப்பை வச்சு இதுக்கு முன்னாடி 100 ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை என்னோட டார்லிங் அதை ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உன்னால முடியும் நாசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோவா அவனோட திறமையை காட்டி அந்த ஃபிஷ்ஷை அசால்ட்டாக பிடிக்கலான்னு பார்த்தா அந்த பேப்பர் ஸ்கோப் கிழிஞ்சிருது. நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னு சொல்லி இசாகாவா அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோ சோகமாக இருக்கவும் எல்லாருக்குமே அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் இருக்குது. இதே கம்ப்யூட்டர் முன்னாடி உங்களை விட்டா நீங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய ஆளு, சரி வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ரே பண்ணுறா. எங்களுக்கு எப்போவுமே நல்ல சாப்பாடு தங்குறதுக்கு இடம். இதோட முடிஞ்சதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி அனிமே எல்லாமே இந்த மாதிரி